இன்னைக்கு நாம 2026 வெளிவந்த டு நாட் என்டர் அப்படிங்கிற ஒரு ஹாரர் த்ரில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைனர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய லைக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் இவங்கெல்லாம் வேணுங்கிறதுக்காக யாருமே பல வருஷமா கால் வைக்காத ஒரு பயங்கரமான பில்டிங்குள்ள ஒரு குரூப் நுழைய போகுது. அங்க நிறைய மர்மங்கள் இருக்கிறதாகவும் நிறைய பேய்கள் இருக்கிறதாகவும் ஏதோ 300 கோடி ரூபாய் புதையல் இருக்கிறதாகவும் கூட பல பேர் பல விதமா பேசிட்டு இருக்கிறாங்க. எப்படியாவது அங்க போய் அதையெல்லாம் வீடியோ பண்ணி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் லைக்கு கூடவே காசும் பார்க்கணும்னு ஒரு குரூப் ஆசைப்படுது. அதனால அவங்களுக்கு என்ன அது ஏதாதுங்கிறதா இந்த படத்தோட கதை. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் ஒரு 8 என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பொண்ணை காட்டுறாங்க. உடம்புல ஏகப்பட்ட காயங்க. அவளால நடக்கவே முடியல பாவம். அப்படியே தவந்துகிட்டே தான் வந்துகிட்டு இருக்கா. அப்போ அவளுக்கு முன்னாடி ஏதோ ஒரு உருவம் வந்து நிக்குது. அதை பார்த்து ரொம்பவே பயப்படுறா. பிரமிப்பா பாக்குறா, பயந்து போய் பாக்குறா. அப்படியே அங்க சீனு கட் பண்ணி சில பேப்பர்ஸ்ல வந்த துண்டு செய்திகளை நமக்கு காட்டுறாங்க. அதுல குறிப்பிட்டு ஒரு நியூஸை பத்தி சொல்றதா இருந்தா, மோர்கன்ற ஒருத்தவர் செப்டம்பர் மாசம் 2ஆம் தேதி 1980 ஃபேரகன் அப்படிங்கிற ஒரு ஹோட்டலை கட்டி இருக்கிறாரு. அப்புறம் அந்த ஹோட்டல் கொஞ்சம் கொஞ்சமா பிரபலமாக ஆரம்பிக்குது. நிறைய செலிபிரிட்டிஸ் பொலிட்டீசியன்ஸ் எல்லாம் அங்க வந்து தங்குறாங்க. நல்ல பப் டான்ஸ் தண்ணின்னு நல்லா கூத்தடிக்கிறாங்க. பரவாயில்லையே நல்லா போகுது அப்படின்னு நிறைய பேர் அந்த ஹோட்டல் மேல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுலயும் குறிப்பா ஒரு பெரிய கேங்ஸ்டர் அவங்கிட்ட இருக்கிற கருப்பு பணம் சுமார் 300 கோடி ரூபாயை இந்த ஹோட்டல்ல இன்வெஸ்ட் பண்றாரு. ஆனா அடுத்த சில நாட்கள்லயே கொஞ்சம் மர்மமா அவர் இறந்தும் போயிடுறாரு. அதோட நிக்கல. என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே அங்க இன்னும் நிறைய பேர் இறந்து போறாங்க. அது மட்டும் பத்தாதுன்னு திடீர்னு ஒரு நாள் அந்த ஹோட்டலோட ஓனர் மோர்கனோட ஒய்ஃப் ரொம்ப கோரமா இறந்தும் போறாங்க. அதுக்கு பிறகு அந்த ஹோட்டலோட ஓனரான மோர்கன்கிறவரு திடீர்னு காணாம போயிடுறாரு. மாயமா மறைஞ்சு போறாரு. இந்த சம்பவத்துக்கு பின்னாடி என்ன நடக்குது, யாரு இருக்கிறான்னு யாருக்கும் ஒன்னும் புரியல. அப்புறம் அந்த ஹோட்டல் பத்தின நிறைய மர்மமான கதைங்க காட்டு தீ மாதிரி புரளியா பரவிக்கிட்டு இருக்குது. ஒரு கட்டத்துல அந்த ஹோட்டலையே மூடிடுறாங்க. இதத்தான் நியூஸ் பேப்பர் கிளிப்ஸ்ல நமக்கு காட்டுறாங்க. அங்க கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோயினோட இன்ட்ரோ. அவங்க ஒரு சோசியல் மீடியால லைவ்ல பேசிட்டு இருக்காங்க. ஹலோ மக்களே, வணக்கம், வந்தனம். எங்களோட கிரிப்பர் சேனலுக்கு உங்க எல்லாரையும் நாங்க வரவேற்கிறோம். இன்னைக்கு நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ட்ரெயின்ல இருந்து குதிக்க போறோம். அதுவும் ஓடுற ட்ரெயின்ல இருந்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அவங்க கூடவே இன்னொருத்தவனும் ஜாயின் ஆகிறான். இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. அவரும் லைவ்லயே ஆமா மக்களே குதிக்க போறோம், லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நாங்க பண்றத பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ரைட்ல ஏறாங்க. எங்க ரயில்ல ஏறாங்க. ஹீரோயின் சொன்ன மாதிரியே ஓடுற ட்ரெயின்ல இருந்து குதிச்சிடுறாங்க. இப்படி இவங்க குதிக்கிறத அங்க இருக்கிற ஒரு தாய் கிழவி ஆணு வாய பொளந்து பாத்துக்கிட்டு இருக்க. அங்க கட் பண்ணி இந்த ட்ரெயின்ல இருந்து குதிச்சா செத்து போயிட மாட்டோமா, அதையும் தாண்டி இவங்க பயப்படாம குதிக்கிறாங்கன்னா என்ன ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படிங்கறத இப்ப நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோயினோட டீம்ல மொத்தம் 5 பேரு. நம்ம ஹீரோயின் தான் எல்லா டிசிஷனையுமே இந்த டீம்ல எடுக்கிறவ போல. 2வது அதிகாரம் கொண்டவர் நம்ம ஹீரோ. ஷோ எங்க போறதா இருந்தாலும் எங்க நடக்கிறதா இருந்தாலும் அதுக்கு தேவையான டூல்ஸ் அரேஞ்ச்மெண்ட் எல்லாத்தையும் பாத்துக்கிறது இவரோட வேலை. அப்புறம் ஒரு கேமராமேன் ரெக்கார்டிங் பண்ற வேலையை ஃபுல்லா இவர் பாத்துப்பாரு. அப்புறம் ஒரு பொண்ணு, இவ பேரு கோரா. இவ ஒரு கீ மாதிரி எப்படிப்பட்ட கதவையும் ரொம்ப ஈஸியா திறந்துருவா. இன்னொருத்தவ இருக்கிறான், அது யாருங்கிறத அப்புறம் பார்க்கலாம். இவங்க 4 பேருமே மெட்ரோல வேலை செய்யறாப்ல யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுக்கிட்டு ஸ்டேஷனுக்குள்ள வராங்க. போலீஸும் அங்க இருக்கிறாங்க, கவனிக்கிறாங்க. பட் இவங்க வந்திருக்கிற அந்த யூனிஃபார்ம் எல்லாம் பார்த்தா சரி இங்க லோக்கல்ல வேலை பார்க்கறவங்க அப்படின்னு இவங்கள பெருசா போலீஸ் கண்டுக்கல. ட்ரெயின்ல ஒரு பொட்டியை மட்டும் மறிச்சு அந்த பொட்டியில ஏற வர ஆட்கள் எல்லாத்தையும் இங்க கொஞ்சம் வேலை நடக்க போகுது, மெயின்டெனன்ஸ் ஒர்க் இருக்குது, அதனால இதுல ஏற வேண்டாம்னு எல்லா பேரையும் பக்கத்துல இருக்கிற பொட்டிகளுக்கு மாத்தி விட்டுட்டாங்க. எல்லாரும் இந்த பக்கம் தசை திருப்பி விட்டுவிட்டு இவங்க மட்டும் அந்த பொட்டிக்குள்ள ஏறாங்க. கூடவே ஒரு பெரிய குப்பத்தொட்டியும் எடுத்துட்டு போறாங்க. அதுக்குள்ள பார்த்தா ஒருத்தன் ஒளிஞ்சிட்டு இருக்கான். இவனோட பேரு ஜேடி. இவன் தான் அந்த டீம்ல இருக்கிற 5வது ஆளு. சரி வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்க ஒரு பாட்டிமா இவங்க இருக்கிற அந்த பெட்டிக்குள்ள வந்துடுறாங்க. தாய் கிழவின்னு சொன்னா கூட கமெண்ட்ல சில பேர் கோவப்படுறாங்க. அதனாலதான் தாய் கிழவியை விட்டுவிட்டு பாட்டிமான்னு கடந்த பல படங்கள்ல பேசிட்டு இருந்தோம். அதையே கண்ணி பண்ணுவோம். இந்த பெட்டி பக்கம் வந்த அந்த பாட்டிமா கிட்ட, நீங்க வேற பெட்டிக்கு போறீங்களா, இங்க மெயின்டெனன்ஸ் வேலை நடக்க போகுது, சொன்னா கேளுங்க அப்படின்னு டீம் எவ்வளவோ சொல்லி பார்த்தாலும் அந்த அம்மா கண்டுக்கவே இல்லை. நாங்க தான் உட்காருவேங்கிறாப்ல உட்காந்துக்குச்சு. ஒரு புக் எடுத்து அது வாட்டுக்கு படிக்க வேற ஆரம்பிச்சிருது. இவங்கள மதிக்கவே இல்லை. இவங்களும் இங்க நடக்க போற கூத்த பார்த்து இந்த அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வராம இருந்தா சரிதான் அப்படின்ட்டு அவங்க ஆட்டுக்க வேலையில இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரெயின் ஓடிக்கிட்டு இருக்கும் போது ஒரு பெரிய கம்பியை வச்சு ட்ரெயினோட கதவுகள் மூடி இருக்கிற கதவுகளை திறக்கிறாங்க. பெரிய இரும்பு பைப்பை வச்சு அண்டம் கொடுத்துறாங்க, கதவு மூடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. நம்ம ஹீரோ தான் டூல்ஸோட எக்ஸ்பர்ட் இல்லையா, சோ தேவையான டூல்ஸ் எல்லாம் பக்காவா ரெடி பண்ணி வச்சிருக்கான். இதையெல்லாம் அந்த
அந்த பாட்டிமா பார்த்துட்டு இருக்கு வித்தியாசமா. அப்புறம் ஒருத்தரா அந்த ட்ரெயினை விட்டு வெளியில குதிக்க ஆரம்பிச்சிடறாங்க. இவங்க குதிக்கிற இடம் ஒரு டனல் மாதிரி இருக்குது. குதிக்கிற இடம் கொஞ்சம் சேஃபான இடம். கரெக்டா இந்த வளைவுல குதிக்கும் போது இந்த டனலுக்குள்ள போகும்போது ட்ரெயின் ஸ்லோவா தான் போகும் போல. அதனாலதான் கரெக்டா இந்த இடத்துல குதிக்கணும்னு பிளான் பண்ணிருக்காங்க லைவ்ல. அதே மாதிரி சேஃபா குதிக்கவும் செஞ்சு சொன்னபடியே செஞ்சும் காட்டிடுறாங்க. சரி, ஆபத்து இல்லாம எஸ்கேப் ஆயிடுறாங்களா அப்படின்னு பார்த்தா அதான் இல்ல. அந்நேரமா பார்த்து இவங்க இருக்கிறது டனல், ஏகப்பட்ட தண்டவாளம் போகுது. அதுல ஒரு தண்டவாளத்துல திடீர்னு ட்ரெயின் வர அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக செவத்தோட செவரா பள்ளி மாதிரி எப்படி ஒட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. அப்புறம் அந்த ட்ரெயின் போன பிறகுதான் அங்க இருக்கிற ஒரு பெரிய இரும்பு கேட்டு கிட்ட வராங்க. இவங்க எல்லாத்துக்கும் ரெடியா தான் வந்திருக்காங்க போல தெரியுது. எதுக்கும் பயப்படுற மாதிரியே தெரியல. ஆல்ரெடி இந்த மாதிரி நிறைய ஆபத்தான விஷயங்களை பண்ணிருக்காங்க போல இருக்குது. அந்த இரும்பு கேட்டை திறக்க முயற்சி பண்றாங்க, திறக்க முடியல. அப்படியே மேல எட்டி பார்த்தா காத்து போயிட்டு வர்றதுக்காக, காத்தோட்டத்துக்காக வென்டிலேஷனுக்கு 2 பெரிய ஓட்டம் இருக்கும். அதை பார்த்ததும் நம்ம ஹீரோயினும் கூடவே இருக்கிற அந்த கோராங்கிறவளும் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. இந்த கோராங்கிற பொண்ணு தான் நம்ம செல்லமா கீ சாவி அப்படின்னு கூடுவோம். எல்லா கதவையும் ஈஸியா திறந்துருவா இல்லையா? சோ பள்ளி மாதிரி வேகமா அந்த வெண்ட் கிட்ட ஏறி வந்து அந்த கேப் வழியா உள்ள போய் கதவையும் திறந்து விட்டுறா. அப்புறம் எல்லாரும் உள்ள வராங்க. ஆக்சுவலா இப்ப நடக்கிற எல்லா கூத்தையுமே அவங்க வீடியோவா எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. உள்ள போய் பார்த்தா ஏகப்பட்ட பெயிண்டிங், வித்தியாசமா ஏகப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் எழுதப்பட்டு கிடக்குது. இந்த கிராஃபிட்டின்னு சொல்லுவாங்களாம், இந்த மாதிரி டிசைன் டிராயிங்ஸ் எல்லாம் அந்த ஸ்டைல்ல இருக்குது. அதையெல்லாம் இந்த டீம்ல இருக்கிற ஆட்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பெயிண்டிங் எல்லாம் பார்த்துட்டு ஜேடிங்கிறவன் நமக்கு பெரிய ஜாக் பேட் அடிச்சிருக்குங்கிறாப்ல. இதெல்லாம் ஒரு ஃபேமஸான அபாசிட்டி அப்படிங்கிற ஒரு ஓவியர் வரைஞ்சதா இந்த பெயிண்டிங் எல்லாம். அவரோட பெயிண்டிங் எல்லாம் பல லட்சம் கோடிக்கு ஏலத்துக்கு விடப்பட்டு நல்ல வியாபாரமும் ஆயிருக்குது. அவர் பெயிண்ட் பண்ண மற்ற பல பெயிண்டிங்ஸ் எல்லாம். ஆனா இப்ப நீங்க பாக்குற இதெல்லாம் அவர் ஃபேமஸ் ஆறதுக்கு முன்னாடி அவரால வரையப்பட்டதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, மத்தவங்க எல்லாம் அப்போ இங்க இருக்கிற இந்த பெயிண்டிங் எல்லாம் விலை மதிப்பே இல்லாத அளவுக்கு தங்க புதையல் மாதிரி பெயிண்டிங் புதையல்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோ இங்க இருக்கிற இந்த பெயிண்டிங்ஸை தொடக்கூடாது, சேதப்படுத்தக்கூடாது, வீடியோ மட்டும் எடுத்துக்கலாம், வீடியோ எடுத்து அதை டாக்குமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம கேமராமேனும் வீடியோஸ் போட்டோஸ்னு வளைச்சு எல்லாத்தையும் எடுத்து தள்ளிக்கிட்டு இருக்கிறான். அப்போ டொக்கு டொக்குன்னு ஏதோ சத்தம். என்னடான்னு பார்த்தா அந்த செவத்துல இருக்கிற பெயிண்டிங்க சின்ன சின்ன பீஸா வெட்டி எடுத்துக்கிட்டு இருக்கிறான் ஜேடி. அங்க இருக்கிற எல்லா பேருமே அவனை திட்டுறாங்க, ஏன்டா அப்படி பண்றேன்னு, ஏன்டா இப்படி சேதப்படுத்துற அப்படின்னு. இல்ல நீங்க எல்லாம் சொல்றீங்க அந்த ஃபேமஸான பெயிண்டருக்கு சொந்தம் அப்படின்னு, ஆனா நிஜமாவே இதெல்லாம் அவரோட பெயிண்டிங் தானான்னு தெரிஞ்சுக்க வேணாமா? அது மட்டும் இல்ல, இது ஒரு கால அவரோட பெயிண்டிங்காக இருந்தது அப்படின்னா ஒவ்வொரு பீஸும் பல லட்சம் பேரும் பல கோடி பேரும் அதான் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறதா சொல்றான். இருந்தாலும் மத்தவங்க எல்லாம் திட்டிட்டு இருக்காங்க அவனை. இல்ல செக் பண்ணி வேணாம் அடம்பிடிக்க அங்க ஒரு விவாத பொருளாவே அது மாறிடுது. ஒரு கட்டத்துல சொன்னா கேட்க மாட்டேயான்னு நம்ம ஹீரோ அந்த பெயிண்டிங் சேதாரத்தை தடுக்கிறதுக்காக அவனை போட்டு அடிக்கவே ஆரம்பிச்சிட்டாரு. 2 பேரும் மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. டீம்ல இருக்கிற மத்தவங்க எல்லாம் அதை தடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோவோ, டேய் ஜேடி, நாம இங்க நம்மளோட யூடியூப் சேனலுக்காக டாக்குமெண்ட் எடுக்கிறதுக்காக வந்தோம். ஆனா நீங்க என்ன கூத்து பண்ணிட்டு இருக்கிற? கலைக்கு மரியாதை கொடுக்காத உனக்கு நம்ம டீம்ல இடம் கிடையாது, இங்க இருந்து வெளியில போ அப்படின்னு அவனை வெளியில அனுப்பி விட்டுறாரு. அந்த ஜேடியும் சரி போங்கடா அப்படின்னு அங்க இருந்து கிளம்புறான். அப்படி போகும்போது அந்த பெயிண்டிங்ல இருந்து ஒரு பீஸை கொண்டு போயிட்டு தான் இருக்கிறான். என்னையா போ சொல்றீங்கன்னு திட்டிக்கிட்டே வேற போறான். வேற உங்களுக்கெல்லாம் இந்த காசோட அருமை தெரியல இல்ல அப்படின்னு புலம்பிட்டு போறான். வேற இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும், என்ன பாய் ஒன்னும் பிரச்சனை இல்லையே, ஓகே தானே அப்படின்னு ஹீரோ கிட்ட விசாரிச்சுட்டு இருக்காங்க. 2 பேரும் பார்த்தா பேசிக்கிறத பார்த்தா லவ் பண்றாப்ல தெரியுது. திடீர்னு அங்க ஏதோ ஒரு சத்தம். பார்த்தா போலீஸ். இவங்களை துரத்த ஆரம்பிக்க இவங்களும் எப்படியோ அங்க இருந்து தப்பிச்சு ஓடி வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறம் இவங்க எடுத்த அந்த எல்லா வீடியோஸ் போட்டோஸ் எல்லாத்தையும் வச்சு செமையா எடிட்டிங் பண்ணி ஒரு பக்கா வீடியோவா யூடியூப்ல அப்லோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரி பயங்கரமா மில்லியன் கணக்குல ஓடும், லட்சக்கணக்கில் ஓடும். பார்த்தா வந்திருக்கிற வியூஸ் எவ்வளவு தெரியுமா? வெறும் 82 வியூஸ் மட்டும்தான். இதையெல்லாம் பார்த்து அவங்க கடுப்பாயிட்டு இருக்க அங்க நம்ம கேமராமேன், இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது, பேசாம ஒரு கில்மா வீடியோ மாதிரி ஒன்னு ரெடி பண்ணி போட்டோம்னா 18+ போட்டோம்னா நிறைய வியூஸ் கிடைக்குங்கிறாப்ல சொல்ல, மத்தவங்க அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ ஒரு ஐடியா கொடுக்குறாரு. நிறைய வியூஸ் வேணுமா, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு ஆரம்பிக்கிறார். ஒரு மேப் எடுத்து காமிச்சு, இதான் ஃபாரகன் அப்படிங்கிற அந்த ஹோட்டல். ரொம்பவே அமானுஷ்யத்துக்கு பேரு போன ஒரு ஹோட்டல் இது. இந்த ஹோட்டலை சுத்தி நிறைய மர்மமான கதைங்க இருக்குது. அதுவும் இல்லாம ஒரு கேங்ஸ்டர் அவரோட 300 கோடி பணத்தை இந்த ஹோட்டல்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாராம். அதுல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணாங்க, எவ்வளவு செலவு பண்ணாம வச்சிருந்தாங்க எல்லாம் தெரியல. சோ அந்த பணம் எல்லாம் அந்த ஹோட்டலுக்குள்ள இருக்கிறதா சில பேர் புறணியா பேசிட்டு இருக்காங்க. அந்த பணத்தை தேடி நிறைய பேர் உள்ள போயிருக்காங்க. அப்படி உள்ள போன யாருமே திரும்ப உயிரோட வந்ததே இல்லையா. இந்த டைம் ஆனா நாம உள்ள போக போறோம், அதை வீடியோ பண்ண போறோம், வியூஸ் அல்ல போகுதுன்னு ஐடியா கொடுக்குறான். அப்ப நம்ம கேமராமேனு இதையெல்லாம் ஆபத்து இது விஷயங்கள் எல்லாம் கவனிக்காம 300 கோடி ரூபாயா, அப்ப நாம செட்டில் ஆக போறோம்னு சொல்லுங்கிறாப்ல. நம்ம ஹீரோயினுக்கு டேஞ்சர் அப்படிங்கிற வார்த்தை தான் பிடிச்சிருக்குது. இந்த 300 கோடியை ஹீரோயின் பெருசா கண்டுக்கல. டேஞ்சரா இருந்தா அட்வென்ச்சரா இருக்கும்னு அவன் நினைக்கிறா போல. அப்ப நம்ம ஹீரோ, மறுபடியும் சொல்றேன், தெளிவா சொல்றேன், நாம போறது அந்த 300 கோடி ரூபாய்க்காக இல்ல. ஜஸ்ட் உள்ள போறோம், வீடியோ எடுக்கிறோம், டாக்குமெண்ட்ரி பண்றோம், யூடியூப்ல
அப்லோட் பண்றோம், வியூஸா அள்ளுறோம், அவ்வளவுதான். நம்ம எல்லாரும் ஒரு டீமா ஒன்னா செயல்படணும், தனியா யாரும் போய் எந்த ஒரு ஸ்டண்ட் வேலையும் பண்ணக்கூடாது, என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்க எல்லாரும் சரின்னு ஒத்துக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வருது. ஓபன் பண்ணி பார்த்தா அது ஒரு யூடியூப் வீடியோ. இவங்க குரூப்ல ஜேடின்னு ஒருத்தர் இருந்தா இல்லையா, திட்டி இவங்க கூட அனுப்பி வச்சாங்களே, அவன் தான் வீடியோ போட்டிருக்கான். இவங்க போன அந்த டனல்ல அந்த ஃபேமஸான பெயிண்டிங்ஸ் எல்லாம் இருந்துச்சு இல்லையா, அதே இடத்துல இருந்து தான் இப்போ அவன் வீடியோ போட்டிருக்கான். அந்த வீடியோல இவங்களை பத்தி, இவங்களோட சேனலை பத்தி கண்ணா பின்னான்னு இல்லாதது பொல்லாததெல்லாம் பேசுறான். கூடவே இன்னும் 2 பேர் இருக்கிறானுங்க. அவங்க 2 பேரும் இவனை விட ஒரு பெரிய பைத்தியக்காரங்களா இருக்கிறாங்க. அதுலயும் ஒரு முள்ளமன்றி தலையன் இருக்கிறான். கையில ஒரு துப்பாக்கி எடுத்து அதுல ஒரே ஒரு தோட்டா மட்டும் போட்டு, 6 தோட்டா போடலாம், அதுல ஒரே ஒரு தோட்டா மட்டும் போட்டு அதை சுட்டி விட்டு அதை சுத்தி விட்டு தன்னைத்தானே சுட்டுக்கிறான். அப்படி சுடும்போது அந்த தோட்டா இருக்கிற அந்த இடம் மட்டும் துப்பாக்கியில லோடா இருந்தா சுட்டானா செத்தே போவான். மீதி தோட்டா இல்லாத 5 இடம் இருக்குல்ல, அந்த எம்டி இடம் வரும்போது அவன் மேல தோட்டா படாது தப்பிச்சிடலாம். இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா வியூஸ்க்காக இந்த லெவலுக்கு ரிஸ்க் எடுக்கிற பைத்தியம் தான் அவன். பைத்தியக்கார மாதிரி சிரிக்கிறான், அசிங்கமா பேசுகிறான். என்னது இது, சுத்த முட்டாள்தனமா சைக்கோத்தனமா இருக்கேன்னு நம்ம டீம்ல இருக்கிற ஆட்கள் பேசிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் ஒரு காரியம் பண்றா. என்ன பண்றா, எந்த ஹோட்டலுக்கு இவங்க போறதா பேசிட்டு இருக்காங்களோ அந்த மேட்டரை சோசியல் மீடியால போட்டு விட்டுறா. அப்ப என்ன அர்த்தம், கன்ஃபார்மே ஆயிப்போச்சு. சோசியல் மீடியால போட்டா அடுத்தவங்க இதை ரிலேட்டிவா ஏதாவது பண்ணுவாங்க, வீடியோ போறாங்கன்னு கன்ஃபார்ம் ஆயிடுது. சோ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, போதான் போறாங்க. அப்புறம் ஒரு பொதுவான இடத்துல மீட் பண்ணி அங்க இருந்து கிளம்பலாம் அப்படிங்கிறது அவங்களோட பிளான். அதுக்காக ஒரு மோட்டல புக் பண்றாங்க. ஹோட்டல்ல புக் பண்ணியாச்சு. இப்போ அந்த இடத்துல பேசினபடியே யாரா இருக்கிறாங்கன்னு பாருங்க. நம்ம ஹீரோ இருக்கிறார், கேமராமேன் வந்தாச்சு, கோராங்கிற அந்த பொண்ணு வந்துட்டா, 3 பேருமே இருக்கிறாங்க. ஹீரோயின் மட்டும் இன்னும் வரல. ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு கடுப்பாகுது. அந்த கோராங்கிற பொண்ணை பார்த்து அவ எங்க தான் போனா அப்படின்னு கோவத்துல கண்ணா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கிறான். ஏய், அவ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு, உனக்கு தான் தெரியும், எங்க கிட்ட கேட்டுட்டு இருக்கிற அப்படின்னு அவ ஓட்டிக்கிட்டு இருக்கிறா. அங்க இவங்க தேவையான எல்லா டூல்ஸையுமே ரெடியா வச்சிருக்காங்க. கயிறு, கோடாரி, கத்தி, ஹெல்மெட்னு எல்லாமே இவங்க கிட்ட இருக்கு பாதுகாப்புக்காக. இப்படி இவங்க ஹோட்டல்ல ரெடி ஆயிட்டு இருக்கிறத வெளியில இருந்து யாரோ கண்காணிக்கிறாப்ல நமக்கு தெரியுது. யாரு என்னங்கறத இப்ப நமக்கு காட்டல. அப்போ நம்ம ஹீரோ, கோராங்கிறவ, அப்புறம் நம்ம கேமராமேனு இவங்க எல்லாம் ஒரு ரூம்ல இருக்கிறாங்க இல்லையா, அந்த ரூமோட கதவை யாரோ தட்டுறாப்ல தெரியுது. சரி, நம்ம ஹீரோயின் தான் வந்திருக்கிறா போலன்னு போய் நம்ம பய கதவை திறக்க வெளியில ஒரு மீசக்காரர் நிக்கிற. ரூமும் மாத்தி வந்துட்டு இருக்கீங்களா, ஏன் இந்த ரூமோட கதவை தட்டுறீங்க அப்படின்னு விசாரிச்சா, நான் கோராவை பார்க்க வந்திருக்கிறேங்கிறான் அவன். கோராவும் வாங்க வாங்க அப்படின்னு வெல்கம் பண்றா, வரவேற்கிறா. அதே சமயம் நம்ம ஹீரோயின் கூட கரெக்டா அங்க வந்துடுறாங்க. இந்த மீசக்காரன் கோராவோட ஃப்ரெண்டா தெரிஞ்சவனானு தெரியல. அவன் என்ன சொல்றான்னா, அந்த நீங்க போறதா சொல்ற அந்த பாரகன் ஹோட்டல், அதை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அது இருக்கிறதுலே ரொம்ப ஆபத்தான ஹோட்டல். அங்க போன பல பேர் உயிரோட வந்தது இல்ல, பெரும்பாலான நாட்கள் இறந்து போயிடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன நடந்தாலும் சரி நாங்க அங்க போகத்தான் போறோங்கிறப்ப நம்ம ஹீரோ ஒத்த கல்ல நிக்கிறார். சரி, நாங்க அந்த ஹோட்டலுக்கு தான் போறோங்கிற மேட்டர் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அந்த மீசக்காரன் விசாரிச்சா, சோசியல் மீடியால நம்ம ஹீரோயின் அந்த ஹோட்டலுக்கு போக போறதா போஸ்ட் போட்டால அதை காமிக்கிறாருங்க. அடி பாவி, இந்த மாதிரி போட்டா இவன மாதிரி பல பேர் வருவாங்க, நமக்கு முட்டுக்கட்டையா நிப்பாங்க, ரகசியமா இதெல்லாம் செய்யணும்னு உனக்கு அறிவில்லை அப்படிங்கிறாப்ல ஒரு மாதிரி பாக்குறான். சொல்றான், ஆமாப்பா தெரியாதனமா போட்டுட்டேன்னா மன்னிச்சிரு அப்படின்னு அந்த பொண்ணு மன்னிப்பு கேக்குது. அப்ப நம்ம கோரா, இந்த பஞ்சாயத்து இப்ப வேணாம், இந்த மீசக்கார பயலால நமக்கு உதவி செய்ய முடியும், லோக்கல் ஆளு, அதனால அவரை கூட வச்சுக்கிட்டா நல்லது இல்ல அப்படிங்கிறாப்ல ஒரு பிட்டு போடுறா. அதுவும் இல்லாம அவர் ஒரு ரிப்போர்ட்டரும் கூடயா. நம்மளோட சோசியல் மீடியா பேஜஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் பிரபலம் ஆகணும்னா அவரோட உதவியும் நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க, அங்க இருக்கிற யாருக்குமே திடீர்னு ஒரு புது ஆளை உள்ள கொண்டு வரதுல பெருசா விருப்பம் இல்ல. நம்ம ஹீரோயினை பரவாயில்ல அரேஞ்ச் பண்ணிருக்கா, அவரையும் டீம்ல சேர்த்துக்கலாங்கிறாப்ல நம்ம ஹீரோயின் கோராவை சப்போர்ட் பண்ணி பேசுறா. இவதான் இந்த டீமோட முக்கியமான ஆளாச்சே, இவளே சரின்னு சொன்னதுனால டீமும் சரின்னு சொல்லிடுச்சு. இப்போ இவங்க வெளியில ஒரு வேனை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. சரி, அதுல போலாமேன்னு கிட்ட வந்தா டீசல் இல்ல, டீசல் காலி. புதுசா வந்தால தவிர மீதி அத்தனை பேர் அவங்களுக்குள்ள சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நீ தானே டீசல் கொண்டு வரேன்னு சொன்ன, இல்ல நீ தானே கொண்டு வர சொன்னேன்னு அவங்களுக்குள்ள பிரச்சனை. அப்ப நம்ம மீசக்காரர், இதா பிரச்சனை, ஃப்ரீயா விடுங்க, என்கிட்ட கார் இருக்கு, அதுல ஆல்ரெடி டீசல் பெட்ரோல் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன், வாங்க அதுல போலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. சரின்னு அந்த மீசக்காரர் அந்த ரிப்போர்ட்டரோட கார்லயே இவங்க எல்லாம் கிளம்பி போறாங்க. அந்த ஹோட்டல் இருக்கிற இடத்தை பார்த்தாலே ஒரு கைவிடப்பட்ட ஏரியா மாதிரி ரொம்ப வித்தியாசமா இருக்குது, ஆள் நடமாட்டமே இல்ல. ஒரு வழியா அந்த ஹோட்டலோட மெயின் கேட்டுக்கிட்டே வந்துடுறாங்க. அங்க யாரும் உள்ளே வர அனுமதி இல்லை அப்படின்னு எழுதிருக்கிறது. ஆனா இவங்க கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்க. அந்த கேட்டோட சங்கிலி எல்லாத்தையும் உடைச்சு தள்ளி உள்ள வராங்க. அங்க ஒரு குட்டி டனல் மாதிரி ஒரு சின்ன சுரங்கப்பாறை மாதிரி ஒண்ணு இருக்குது. இதுல நடந்து போனா ஹோட்டலோட கனெக்ட் ஆயிடும் போல. இது வெளியா போலாமேன்னு முடிவு பண்றாங்க. வெளியே அந்த மீசக்காரர், ஏன்பா இந்த கதவு ஜன்னல் இதெல்லாம் எதுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க, அது வழியெல்லாம் போக கூடாதா அப்படின்னு கேட்க, நம்ம கோராவோ, இல்ல இந்த பில்டிங்ல இருக்கிற எல்லா கதவுகளையும் ஜன்னல்களையும் ஃபுல்லா சீல் பண்ணி வச்சிருக்காங்க, அது வழியா போக முடியாது அப்படின்னு சொல்றா. அப்புறம் எல்லாரும் இந்த டனல் வழியா தான் உள்ள போறாங்க. அப்பதான் நமக்கு அந்த பாரகன் ஹோட்டலோட ஃபுல் வியூவே நமக்கு காட்டுறாங்க. ரொம்ப பெருசா பிரம்மாண்டமா இருக்குது. அந்த காலத்துல கட்டின பில்டிங், அப்பவே இவ்வளவு ஃப்ளோர் வச்சு கட்டியிருக்காங்க. அந்த பில்டிங் வேற கடலோட பக்கத்துல பீச் எண்டு ப்ராப்பர்ட்டின்னு அந்த மாதிரி இருக்குது. இந்த பக்கம் நம்ம ஆட்கள் தொடர்ந்து அந்த சுரங்கப்பாதை வழியா உள்ள போயிட்டு இருக்காங்க. அப்ப கொஞ்சம் இருட்டாக ஆரம்பிக்குது. உடனே எல்லாரும் அவங்க கொண்டு வந்த அந்த ஹெல்மெட் எடுத்து மாட்டிக்கிறாங்க. சேஃப்டி ஹெல்மெட், அதுல லைட்டும் இருக்கும். அந்த லைட் வெளிச்சத்துல நடக்க ஆரம்பிக்கிறாங்க.
பேசிக்கிறாங்க. பேசிட்டு இவங்க போற வழி ஒரு மாதிரி சுருங்குறதா கவனிக்கிறாங்க. உயரம் குறைய ஆரம்பிக்குது. இதுக்கு மேல அவங்களால நடந்தெல்லாம் போக முடியாது. தவந்து தான் போக முடியும். அதே மாதிரி தவந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேக்குதுங்க. பார்த்தா நூத்துக்கணக்கான எலிங்க கொச்ச 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 கொச்சன்னு அப்படியே வந்துகிட்டு இருக்குதுங்க. எல்லாரும் இருக்கிற இடத்துல அப்படியே படுத்துக்கிறாங்க. அந்த கோராவுக்கு வேற எலினா ரொம்பவே பயம் போல. அவ கத்த ஆரம்பிச்சிடறா. மீசக்கார வேற அப்படியே புத்தனாப்புல படுத்துக்கிறான். எல்லா எலிகளும் இவங்க மேல ஏறி அப்படியே கிராஸ் ஆகி போகுதுங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துல எல்லா நார்மல் மோடுக்கு வந்தாச்சு. எல்லா எலிகளும் அங்க இருந்து போயிடுதுங்க. அப்புறம் இவங்களும் ஒரு வழியா தவந்து வந்தாங்க இல்லையா, அந்த பாதையை விட்டு வெளியில வராங்க. அப்போன்னு பார்த்தா அங்க ஒரு பெரிய வழி இருக்குதுங்க. தவந்து வர்ற இந்த வேதனை இனி தேவையில்லை. ஆனா அந்த வழி கேட்டால சீல் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம அந்த கேட்டுக்கு அந்த பக்கம் சேரு, சோஃபா, அது இதுன்னு உள்ள யாரும் போக கூடாதுங்கிறதுக்காக கம்ப்ளீட்டா அடைச்சு வச்சிருக்கிறாப்ல தெரியுது. இதை பாக்குற நம்ம ஹீரோயினோ கண்டிப்பா இப்ப இந்த பக்கம் போக முடியாது, நான் வேற ஏதாவது வழி இருக்கான்னு பாக்குறேன் அப்படின்ட்டு பக்கத்துல ஒரு டனல் திரும்பி போகுது. அதுக்குள்ள போறா. அப்ப நம்ம கோராவோ எல்லா கதவையும் திறக்கிறதுக்கு தான் எனக்கு சாவினே பேர் வச்சிருக்காங்க, நான் வேணா முயற்சி பண்ணி பாக்குறேன்னு அந்த சங்கிலி எல்லாத்தையும் உடைச்சு அந்த கதவையும் திறக்கிறா. அப்போ திடீர்னு அங்க அண்டம் கொடுத்து வச்சிருக்கிற எல்லா பொருட்களுமே டபடபடபடன்னு கீழே விழுதுங்க. சேரு, சோஃபான்னு எல்லாமே விழுகுது. இதனால அவங்க போறதுக்கு ஒரு கேப் கிடைச்சிருது. அவங்களால இப்ப உள்ள போக முடியும். அடியே கேப் கிடைச்சிருச்சு, உள்ள போயிடலாம் வாடி அப்படின்னு ஹீரோயினை பார்த்து இவ கூப்பிடுறாங்க. சொல்லிட்டு இவங்க எல்லாரும் உள்ள போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இவங்க கூப்பிட்டது நம்ம ஹீரோயினுக்கு ஆக்சுவலி கேட்கல. அவங்க தொடர்ந்து அவங்க அந்த வழியிலேயே போயிட்டு இருக்காங்க. அந்த வேற வழியில இப்படி இவங்க வர எல்லா இடத்தையுமே தொடர்ந்து வீடியோ எடுத்துக்கிட்டே தான் வராங்க. உள்ள வந்த அந்த இடம் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குது, ரொம்ப ஹைஃபையா இருக்குது. அங்க இருக்கிற சீலிங் லைட்டை பார்த்தாலே அவ்வளவு பிரமிப்பா இருக்குது. சோ அதெல்லாம் பார்த்துட்டு வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டே வராங்க. அப்புறம் அந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டினா அவங்க ஒரு தனி வெளியில போயிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுமே அந்த ஹோட்டலுக்குள்ள ஒரு வழியா வந்துட்டாங்க. அவங்களும் மொபைல்ல வீடியோ எடுத்துக்கிட்டே அந்த சிலை எல்லாத்தையும் காமிச்சிட்டே பேசிட்டே வராங்க. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்ட அவரும் மொபைல்ல வீடியோ எடுத்துட்டே வராரு. ரெண்டு பேருமே லைவ் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க நேரலையில. இந்த யாருமே வராத வர பயப்படுற ஃபேரகன் ஹோட்டலுக்குள்ள நாங்க வந்துட்டோம், ஃபேரகன் ஹோட்டலுக்கு உங்களை நாங்க வரவேற்கிறோம் அப்படின்னு கத்த ஆரம்பிக்க அந்த சவுண்டு கேட்டு அங்க இருக்கிற பறவைகள் எல்லாம் ஒரு மாதிரி கண்ணா பின்னான்னு பறக்க ஆரம்பிக்குது. இதனால அந்த பிரம்மாண்டமான லைட் இருந்தது இல்லையா, அது அப்படியே கீழே விழ ஆரம்பிக்குதுங்க. ஜஸ்ட் மிஸ், இல்லனா கோராவை நச்சிருக்கும், எஸ்கேப் ஆயிட்டா. பழைய பில்டிங் இல்லையா, எல்லாமே தொட்டும் தொடாம பட்டும் படாம தான் நம்ம பிஹேவ் பண்ணணும். இல்லனா இந்த மாதிரி ஆபத்துக்கள் மேல இருந்து விழுகிறது, சைடுல இருந்து விழுகிறது இதெல்லாம் நடக்கும் போல. நம்ம ஹீரோவும் ஏமா மன்னிச்சுக்குமா அப்படின்னு மன்னிப்பு கேட்கிறாப்ல. அந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்ட அவங்க மொபைல்ல லைவ் போட்டுக்கிட்டே நேரலைய போட்டுக்கிட்டே ஒரு ரூமுக்குள்ள வராங்க. அது ஒரு டான்சிங் ரூம் மாதிரி இருக்குது. அது பக்கத்திலேயே ஒரு பெரிய பியானோவும் இருக்குது. நம்ம ஹீரோயின் கூட லைவ்ல பேசிக்கிட்டே கைஸ் பாத்தீங்களா இங்க எவ்வளவு பெரிய பியானோ இருக்கு பாருங்க அப்படின்னு வாசிக்க ஆரம்பிக்கிறா. அப்ப நம்ம ஹீரோ கிட்ட இருந்து அவளுக்கு வீடியோ கால் வருதுங்க. இவ லைவ்ல நேரலையில இருக்கிறதுனால காலை அட்டன் பண்ணோம்னா இந்த லைவ் கட் ஆயிடும். சோ அதனால காலை கட் பண்ணி விடுறா. அப்போ இவளுக்கு அங்க ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. சரி எலி தொல்லை அதனால சத்தம் கேக்குது அப்படின்னு அதை பெருசாவே எடுத்துக்கல. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அந்த சத்தம் கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயினுக்கோ ஒருவேளை டீம்ல இருக்கிற மத்த பசங்க இவளை பயமுறுத்துறதுக்காக இந்த மாதிரி பண்றாங்களோ அப்படின்னு தோணுது அவளுக்கு. வேற தேவையில்லாம இந்த மாதிரி என்ன பயமுறுத்த முயற்சி பண்ணாதீங்க, ஆல்ரெடி நான் பயந்து போனவ அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கிறா. ஆனா அந்த சவுண்டு கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டே இருக்குதே தவிர குறைஞ்ச பாடு இல்ல. இவளும் பயந்து போய் அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிடறா. படிக்கட்டுல இறங்கி போயிட்டு இருக்கா. அப்ப டக்குன்னு ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருவாங்க. மொபைலும் கீழே விழுந்திருக்கு. அதுல நேரலை அந்த லைவ் ஆன்ல தான் இருக்குது. அப்போ அவளுக்கு பின்னாடி ஒருவன் நிக்கிறாப்ல அவளுக்கு தெரியுதுங்க. அந்த உருவத்தோட கையை மட்டும் தான் நமக்கு காட்டுறாங்க, முழுமையா நமக்கு காட்டல. நல்லா வெள்ளன்னு நெகமெல்லாம் பெருசா வச்சாப்ல ஒரு பேயோட கை மாதிரி இருக்குது. ஹீரோயினுக்கும் பின்னாடி யாரோ நிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஆனா யாரு என்னன்னு தெரியல, பயப்படுறாங்க. அப்படியே அங்க சீனு கட்டு. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்ட அவர் இன்னும் கடுப்புல இருக்கிறார். ஹீரோயின் இன்னும் கால் எடுக்கல, காலை கட் பண்ணி விடுறா. எங்க இருக்காளோ என்ன பண்றாளோ அப்படின்னு புலம்பிட்டே இருக்கிறார். அப்ப நம்ம கோரா அவளை பத்தி உனக்கு தெரியாதா, இந்த மாதிரிதான் எப்பவுமே விளையாடுவா, திடீர்னு பிராங்க் பண்ணேன்னு வந்து நிப்பா, அமைதியாரு எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ பயப்படல. இல்ல அவளை ஒரு எட்டு பாத்துறணும், அவளை பாக்குற வரைக்கும் என்னால நிம்மதியாவே இருக்க முடியாது, நான் இங்க இருக்கிற ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் போய் ஒவ்வொரு ரூமையும் செக் பண்ண போறேன், அவ எங்கேயாவது இருக்கத்தானே சிவா, அவளை எப்படியாவது கண்டுபிடிக்க போறேன் அப்படின்ட்டு அவன் அங்க இருந்து போயிடுறாங்க. ஒண்ணுமில்ல, காதல் பறவைங்க, காதல் ஜோடிங்க. ஹீரோயின் அவளோட முடிய கலரிங் பண்ணிருக்கிறா போல, அது இவனுக்கு பிடிக்கல போல. அது சம்பந்தமா பேச ஆரம்பிச்சு சண்டையா மாறிடுச்சான். அதனால இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி தெரியறதா அந்த புள்ள எடுத்து சொல்லுதுங்க. மீசக்காரர் இந்த டீம்ல புதுசு இல்லையா, சோ டீம்ல இருக்கிற மத்தவங்க பத்தி எல்லாம் விசாரிக்க ஆரம்பிக்க இவளும் ஒவ்வொரு ஆளை பத்தியும் எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கிறா. நம்ம ஹீரோ ஒரு கம்பெனில செக்யூரிட்டி வேலை பார்க்கறான். அந்த கம்பெனில எல்லா விதமான டூல்ஸும் கிடக்கும். சோ இவங்களுக்கு தேவையான டூல்ஸை அங்க இருந்து எடுத்துட்டு வந்து இவங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோயின் அவதான் எங்க டீமோட லீடர், அவ சொன்னாதான் எல்லாமே நடக்கும்னு அவன் நினைச்சிட்டு இருக்கிறா. ஆனா அப்படி இல்ல, அவளுக்கு தான் அப்படி நினைப்புங்கிறா. அப்புறம் நம்ம கேமராமேன் எல்லாத்தையும் வீடியோ எடுக்கிறதா அவரோட வேலை, இப்படி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறா அவ. அப்ப நம்ம மீசக்காரர் உன்னோட வேலை என்ன அப்படின்னு விசாரிச்சா, எனக்கு பட்ட பேரே கீன்னு வச்சிருக்காங்க, எப்பேற்பட்ட கதவா இருந்தாலும் என்னால ஈஸியா ஓபன் பண்ண முடியும். அப்புறம் எங்க டீம்
எப்பவுமே நேர்மையான வழியில நடக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. முடிஞ்சளவு டீமை ஒரு நேர்கோட்டில் கொண்டு போகணும்னு ஆசைப்படுறேன். அப்புறம் எனக்கு உங்களை பத்தியும் தெரியும். நீங்க இப்ப வந்திருக்கிறது உங்களோட பொண்டாட்டியை தேடித்தானே அப்படின்னு கேட்கிறா அவ. ஆமா, உங்க ஒய்ஃப் எப்படி இருப்பாங்க, போட்டோ இருக்கா, காட்டுறீங்களா அப்படின்னு அந்த புள்ள கேட்க, சரின்னு இவரும் சிரிச்சுக்கிட்டு அந்த போட்டோவை காட்டுறாருங்க. சோ இவரோட பொண்டாட்டியை தேடியும் வந்திருக்கிறான். பொண்டாட்டிக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படிங்கறத பத்தி எல்லாம் இங்க சொல்லல. பின்னாடி மேபி ஏதாவது சொன்னாங்கன்னா அப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதே சமயம் நம்ம ஹீரோ என்ன மச நின்று வாங்க அப்படின்னு சத்தம் போடுறான். சரின்னு இவங்க அங்க இருந்து போறாங்க. இந்த பக்கம் நம்ம கேமராமேன் தொடர்ந்து அங்க இருக்கிற எல்லா விதமான போட்டோஸையும் எடுத்துட்டு இருக்கிறான். அப்போ செவத்துல ஏதோ நகத்தை வச்சு கீர்னாப்ல இருக்கும். அதை பார்க்கும்போது மனுஷனோட நகத்தை வச்சு மனுஷன் கீர்னாப்ல தெரியலங்க, ரொம்பவே பெருசா இருக்குது. அதை அவன் போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்க அவனை யாரோ கண்காணிக்கிறாப்ல தெரியுது. இவன் உடனே அதை ஃபீல் பண்ணி டார்ச் லைட் எல்லாம் அடிச்சு செக் பண்ணி பாக்குறான். ஆனா அங்க யாருமே இல்ல. அப்புறம் இவன் போட்டோ எடுத்திருந்தான் இல்லையா அந்த நகை கீரல்களை, அதை டீமோட மத்த ஆட்கள் கிட்ட கொண்டு போய் போட்டு காட்டுறான். ஆமா, இவ்வளவு பெரிய நகை கீரல்கள் எப்படி இருக்கும், இங்க ஏதோ எனக்கு தப்பா இருக்கிறாப்ல தெரியுது, எப்படியாவது யாழை கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் இங்க இருந்து கிளம்பி ஆகணும் அப்படிங்கிறான். அப்போ நம்ம கோரா வந்துட்டோம், இந்த பில்டிங்கோட மாஸ்டர் கீ ஏதாவது இருந்தா அதை நான் கண்டுபிடிக்கிறேன், சாவி குத்தி ஏதாவது இருந்தா அதை கண்டுபிடிக்கிறேன், அது இருந்தா வந்த வேலையை சீக்கிரமா முடிச்சுட்டு வேகமா கிளம்புறதுக்கு வசதியாக இருக்குங்கிறா. இப்போ நேரம் கம்மியா இருக்கு, சீக்கிரம் எல்லாத்தையும் வந்த வேலையை முடிச்சுட்டு கிளம்பணுங்கிறதுக்காக 2 டீமா பிரிய ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் மீசையும் ஒரு பக்கம், கோராவும் கேமராமேனும் இன்னொரு பக்கம்னு பிரிஞ்சு போறாங்க. கேமராமேனும் கோராவும் போன அந்த சைடுல ஒரு பெரிய ரூம் இருக்குதுங்க. அந்த ரூமுக்கு நடுவுல ஒரு பெரிய சிலை கையை நீட்டிக்கிட்டு இருக்கிறாப்ல இருக்குது. அதை பார்த்து அப்படியே இவங்க பேசிக்கிட்டே வராங்க. அப்ப நம்ம கேமராமேனும் இங்க நடக்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தா உனக்கு ஏதாவது தப்பா தெரியல அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்க கோரா, ஆமா உனக்கு ஏதாவது சத்தம் கேக்குதா அப்படின்னு விசாரிக்கிறா. கேமராமேனும் இல்லையே ஒன்னும் கேட்கலையேங்கிறான். ஆனா எனக்கு கேக்குதே, ஐயோ என் கழுத்தை வேற யாரோ நெருக்கிறாங்களே அப்படின்னு வேணும்னே கீழே விழுந்து அப்படியே மயங்கவும் செஞ்சிடறா. இதை பாக்குற நம்ம கேமராமேனு பயந்து போய் கோரா என்னாச்சு அப்படின்னு பதறான். அவ டப்புன்னு கண்ணு முழிச்சு சும்மா பிராங்க் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்புறம் அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே அங்க ஒரு பெரிய டேபிள் கிடக்குது, அது கிட்ட போறாங்க. பார்த்தா அங்க நிறைய கீஸ் இருக்குதுங்க. ஆமா இவ்வளவு கீஸ் இருக்குது, இதெல்லாம் எதோட சாவியா இருக்கும் அப்படின்னு பேசிட்டு இருக்க நம்ம கேமராமேன் அங்க ஒரு நியூஸ் பேப்பரை எடுக்கிறாங்க. அதுல சில நியூஸ் இருக்குது. அதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோமே, இந்த ஹோட்டலோட ஓனரான மோர்கனோட பொண்டாட்டி ரொம்ப கொடூரமான முறையில இறந்து போயிருந்திருக்காங்க. அவங்களோட சதையை கிழிச்சு அவங்களோட நெஞ்சாங்கூட்டுக்குள்ள இருக்கிற இதயத்தையே யாரோ உருவி இருக்கிறாங்க, திருடி இருக்கிறாங்களாம். இது நடந்த கொஞ்ச நாள்லயே, இந்த சம்பவம் நடந்த கொஞ்ச நாள்லயே அந்த அம்மாவோட புருஷன் இந்த ஹோட்டலோட முதலாளி மோர்கன் அவரு காணாம வேற போயிருக்கிறாரு அப்படின்னு அந்த நியூஸ்ல போட்டிருக்குது. அதை பத்தி இவங்க பேசிட்டு இருக்க அந்த பக்கம் நம்ம ஹீரோவையும் மீசையும் காட்டுறாங்க. அம்மா நீ ஹீரோயினை எங்க பார்த்த, எப்படி லவ் பண்ணீங்க அப்படி இப்படின்னு விசாரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நம்மால ரூமா ஹீரோயினை தேடிக்கிட்டே நான் முத ஹீரோயினை ஒரு மென்டல் ஆஸ்பத்திரியில தான் பார்த்தாப்லையா, பார்த்த உடனே பிடிச்சு போச்சு அப்படின்னு இருக்கிறா. அப்போ பேசிக்கிட்டே வரப்போ அங்க இந்த விலங்குகளுக்கெல்லாம் கால் மாற்றாப்புல ஒரு டிராப் வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு டிராப் இருந்திருக்குது. அதுல தெரியாம காலை வச்சிடறான், மாட்டிக்கிச்சுங்க. வலிதாங்காம கத்த ஆரம்பிச்சிடறான். அந்த சத்தத்தை கேட்டுட்டு கோராவும் கேமராமேனும் அங்க வந்துடுறாங்க. அதுக்குள்ள நம்ம மீச அந்த டிராப்ல இருந்து நம்ம ஹீரோவோட காலை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஆனா கேமராமேனும் மீசக்காரன் தான் ஏதோ பண்ணிட்டான் போல அப்படின்னு மீசக்காரன் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறார். அப்ப நம்ம மீச கேமராமேனை பிளாக் பண்ணி, இங்க பாரு நான் எதுவும் பண்ணல, யாரோ இங்க டிராப் செட் பண்ணி இருக்காங்க, இதான் நடந்துச்சு அப்படின்னு எல்லாத்தையும் விளக்கி சொல்றாரு. நம்ம கேமராமேனும் காட்டுக்குள்ள டிராப் செட் பண்ணா சரி ஓகே, மானுகீனை பிடிக்கிறதுக்கு பண்றாங்கன்னு எடுத்துக்கலாம், இந்த ஹோட்டலுக்குள்ள ஏன் டிராப் செட் பண்ணணும், டிராப்புக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு டவுட் கேட்கிறாரு. நம்ம மீசக்காரர் அந்த காயத்துக்கு அவரால் முடிஞ்சளவு கிடைக்கிறதெல்லாம் வச்சு கட்டு போட்டுட்டு இருக்காரு. அப்ப நம்ம கோரா ஹீரோக்கு அடிபட்டு இருக்கு, அவனை உடனே ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயே ஆகணும், நாம இங்க இருந்து போய் ஹெல்ப்புக்கு யாராவது உதவிக்கு யாரையாவது கூட்டிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோவோ இல்ல யாழ் இல்லாம நான் வரமாட்டேன் அப்படின்னு அடம்பிடிக்கிறாப்ல. அப்போ டக்குன்னு நம்ம ஹீரோயினோட மொபைல் அடிக்கிற சத்தம் கேக்குதுங்க. இவங்க இருக்கிற அந்த ரூமுக்கு மேல் ரூம்ல இருந்து தான் அந்த சத்தம் வருது. சோ இவங்களும் மேல இருக்கிற அந்த ரூம் பக்கம் வராங்க. பார்த்தா சம்பந்தமே இல்லாம மேல ஒரு ரூமுக்குள்ள ஒரு பெரிய மரம் இருக்குதுங்க. ஹோட்டலுக்கு மத்தியில நடுவுல எப்படிரா இவ்வளவு பெரிய மரம் அப்படின்னு இவங்களுக்கு ஆச்சரியம். அந்த மரத்துல மொபைலு கேமரான்னு எல்லா விதமான எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டங்களையும் கயத்துல கட்டி தொங்க விட்டு இருக்காங்க. பட்டன் மொபைல்ல இருந்து இப்போ யூஸ் பண்ணக்கூடிய லேட்டஸ்ட் ஸ்மார்ட் மொபைல் வரைக்கும், டச் ஸ்கிரீன் வரைக்கும் எல்லா மொபைல்களுமே அதுல இருக்குது போல. எல்லாம் தொங்கி தெரியுது. அதையெல்லாம் பார்த்துட்டு தான் ஒரு பெரிய கூட்டம் இங்க வந்திருக்குது. அப்படி உள்ள வந்தவங்களோட கேமரா மொபைல் அதுதான் இந்த மாதிரி தொங்க விடப்பட்டிருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இவங்க பயந்து போய் இவங்க கிட்ட இது வரைக்கும் எடுத்த வீடியோஸ் எல்லாம் என்ன நிலையில இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. கீழே விழுந்த வரைக்கும் எல்லாமே அதுல ரெக்கார்ட் ஆகிருக்குது. அந்த வீடியோ ஃபுட்டேஜை பார்த்துட்டு எனக்கு என்னமோ இங்க அமானுஷமா ஏதோ நடக்கிறாப்புல தெரியுது, எதுவும் எனக்கு சரியா படல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கோராவோ பேசாம நாம போலீஸை கூப்பிடலாமே, போலீஸ் வர வரைக்கும் நாம வெயிட் பண்ணலாமே அப்படின்னு ஐடியா கொடுக்குறா. ஆனா நம்ம ஹீரோ அதுக்கெல்லாம் எங்க நேரம் இருக்குது, அதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு இங்க இருந்து தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மீசையும் சரின்னு ஒத்துக்கிறாரு. முதல் ஹீரோயினை கண்டுபிடிப்போம், அப்புறம் இங்க இருந்து போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு தொடர்ந்து உள்ள போறாரு. அப்போ ஏதோ ஒரு ரூபம் கத்திக்கிட்டே கோராவோட பக்கத்துல வந்து நிக்கிறாப்ல தெரியும். கோரா டக்குன்னு அதை அடிச்சிடறா. யாரா அப்படின்னா அப்புறம் தான் அடிச்ச பிறகுதான் பாக்குறாங்க அது நம்ம ஜேடி. ஸ்டார்டிங் சீன்ல அந்த பெயிண்ட் பஞ்சாயத்துல தகராறு பண்ணிட்டு இருந்தால அதே ஜேடி தான்.
திடீர்னு வந்ததுனால பாதுகாப்புக்காக நம்ம வீச வச்சிருந்த துப்பாக்கி எடுத்து நீட்டுவாரு. அப்போ ஜேடியோட வந்த இன்னொருத்தன் ஒரு செயின் போட்டவன் அவரோட கையில ஓங்கி ஒரு அடி அடிச்சு துப்பாக்கியை பிடிங்கிடுறான். ஜேடி கூட இன்னும் 2 பேர் வந்திருக்காங்க. அந்த வீடியோல பார்த்தோம்ல சைக்கோஸ், அவங்க தான் வந்திருக்காங்க போல. ஒருத்தன் செயின் போட்டவன், இன்னொருத்தவன் டாட்டூ போட்டவன். இவங்க புதுசா வந்தவங்க 3 பேர் சேர்ந்து நம்ம ஆட்கள் 4 பேரை பிடிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோக்கு இந்த பெயிண்ட் தகராறு டீம் மேல தான் டவுட், இந்த சைக்கோ டீம் மேல தான் டவுட். இவங்க தான் நம்ம ஹீரோயினை ஏதோ பண்ணிட்டாங்களோ அப்படின்னு டவுட். எங்கடா ஆளு அப்படின்னு விசாரிச்சா அதுக்கு அந்த செயின் போட்டவன், அதெல்லாம் எனக்கு தெரியாது, காசு எங்க இருக்கு முதல்ல அதை சொல்லுங்க, நாங்க காசுக்காக தான் வந்தோம் அப்படின்னு கோடிக்கணக்கில் இங்க பணம் இருக்குது இல்லையா, அதை பத்தி விசாரிச்சுட்டு இருக்கிறான். அப்ப நம்ம கோரா சும்மா இல்லாம டென்ஷன்ல வேணும்னு அவங்க கிட்ட அசிங்கமா பேசிட்டு இருக்கிறா. அப்போ காண்டான அந்த செயின் போட்ட பயப்புள்ள கோவப்பட்டு துப்பாக்கி எடுத்து கோராவோட வாய்க்குள்ளேயே வச்சு சுற்றுவேன் மிரட்டுறான். ஜேடி கூட டே வேணாண்டா விடுறா அப்படின்னு தடுக்கிறார். இவங்களை கூட்டிட்டு வந்தவனே தடுக்கிறார். அப்ப நம்ம மீச வேணும்னே டே செயின் போட்டவனே அந்த கண்ணை உனக்கு யூஸ் பண்ண தெரியுமா, நிஜமாவே யூஸ் பண்ண தெரியுமா அப்படி இப்படின்னு பம்புக்குனே வெறுப்பேத்த செயின் போட்ட சைக்கோ டென்ஷன் ஆகி மீசக்காரனை மிரட்ட ஆரம்பிக்கிறார். ஆமா நீ யாரு, இந்த கேங்குக்கு சம்பந்தமே இல்லாத ஆள் மாதிரி இருக்கிற, உண்மையை சொல்லு அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறார். நம்ம ஆளு சொல்ல மாட்டாப்ல, எவ்வளவு விசாரிச்சாலும் சொல்லல. உடனே துப்பாக்கியை காமிச்சு அந்த பிள்ளைய சுற்றுவேன்னு மிரட்ட ஆரம்பிக்க இவரு வேற வழி இல்லாம இவரோட பிளாஷ்பேக் ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த மீசையோட பொண்டாட்டி ஆக்சுவலி ஒரு ரிப்போர்ட்டர். அவங்க இந்த ஹோட்டலை பத்தியும் இந்த ஹோட்டலோட ஓனரை பத்தியும் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஒரு நாள் அவங்களும் அவங்க கூட ஒரு போட்டோகிராஃபர் பொண்ணையும் கூட்டிக்கிட்டு இந்த ஹோட்டலுக்குள்ள வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு யாருக்குமே தெரியலையா. மீசையும் போலீஸ் கிட்ட எல்லாம் போயிருக்கிறாரு, உதவி கேட்டிருக்கிறாரு. பட் எதுவுமே வேலைக்கு ஆகல. அவருக்கும் இந்த ஹோட்டலுக்குள்ள எப்படி வருதுன்னு தெரியல, ஏன்னா எல்லாமே சீல் செய்யப்பட்டிருக்கிறது. அப்பதான் கரெக்டா நம்ம ஹீரோயின் சோசியல் மீடியால நாங்க இந்த ஹோட்டலுக்குள்ள போக போறோம் அப்படின்னு போஸ்ட் போட்டிருப்பாங்க. அதை பார்த்து இந்த டீம் கூட ஜாயின் பண்ணி எப்படியே இவர் இந்த ஹோட்டலுக்குள்ள வந்திருக்கிறாரு. அப்போ உன்னால ஒரு யூஸும் இல்லைங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு. என்னடி நீயாவது பணம் எங்க இருக்குன்னு சொல்லுவியா அப்படின்னு மிரட்ட அவ கோவத்துல மூஞ்சில காரி துப்பிடுறா. காரி துப்புன எச்சிய தொடக்கிறதுக்காக பாக்கெட்ல இருந்து இவன் ஒரு கர்ச்சீஃப் எடுப்பான். ஆனா அந்த கர்ச்சீஃப் நம்ம ஹீரோயினோட கர்ச்சீஃப். அதை பார்த்து நம்ம ஹீரோ சும்மா இருப்பானா, அவனுக்கு காண்டாகுது. இது என் ஆளோட கர்ச்சீஃப், உனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு விசாரிக்கிறான். அதெல்லாம் உங்ககிட்ட சொல்றதுக்கு இல்ல அப்படிங்கிறான் அந்த சைக்கோ. இதுல காண்டாயி நம்மால அடிக்க போக கடுப்புல அந்த சைக்கோ பயப்புள்ள ஹீரோவை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறாரு. மேல் மாடியில இருந்து கீழே பிடிச்சி தள்ளி விட்டுறாரு. அங்க பார்த்தா ஒரு பெரிய குழி இருக்குங்க. அதுக்குள்ள நம்ம ஹீரோ விழுந்துடுறான். இதை பாக்குற நம்ம ஜேடிக்கே பயங்கரமான ஷாக்கு. டேய் உங்களை எது கூட்டு வந்தேன், இவங்களை மிரட்டி பணத்தை எடுக்கத்தான் உங்களை கூட்டு வந்தேன், நீங்கடா அசால்ட்டா கீழே தள்ளி விட்டு கொல்ல பாக்குறீங்க அப்படின்னு கேட்க செயின் போட்ட சைக்கோ கூட்டிட்டு வந்த ஜேடியவே அடிச்சு போடுறான். நீ எல்லாம் இங்க பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல, நான் சொல்றதா இங்க எல்லாமே அப்படின்னு மிரட்டுறாரு. பணம் எங்க, எனக்கு பணம் வந்தாகணும்னு அடம்பிடிக்க, டேய் இந்த பில்டிங்கோட மேப் எல்லாம் நம்ம ஹீரோ கிட்ட தான் இருந்தது, அவனை பிடிச்சி கீழே தள்ளி விட்டு அப்புறம் எப்பறம் தேடி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்க நம்ம செயின் போட்ட சைக்கோ அப்போ மேப் இல்லாம பணத்தை எடுக்க முடியாது, மேப் வேணும்னா ஹீரோவை காப்பாத்தணும், சரி வாங்க போய் காப்பாத்தி தொலைவான் அப்படின்னு அங்க இருந்து கிளம்புறாங்க. துப்பாக்கி முனையில எல்லாரையும் கூட்டு போயிட்டு இருக்கான். ஹீரோ குழிக்குள்ள விழுந்துட்டாரு அப்படின்னு பார்த்தா குழிக்குள்ள விழுகல, குழிக்கு அந்த பக்கமா விழுந்து கிடக்குறாரு. இவங்க குழிக்கு இந்த பக்கத்துல இருக்கிறாங்க. யாராவது இப்போ குழிக்கு அந்த பக்கத்துக்கு தாவி போயாகணும். கோராவை அந்த பக்கத்துல போற சொல்லி சைக்கோ மிரட்டுறான். இவதான் எல்லா இடத்துலயும் பூந்து போறவளாச்சே, அவளும் அப்படி இப்படின்னு கண்ணா பின்னான்னு கிடைக்கிற எல்லாத்தையும் பிடிச்சு எகிரி குதிச்சு வயரெல்லாம் பிடிச்சு தொங்கி குளிக்க அந்த பக்கமா வந்து சேர்ந்துடுறா. டே ஹீரோ அப்படின்னு ஹீரோவை பாக்குறதுக்கு பக்கத்துல போனா அப்புறம் தான் தெரியுது அது ஹீரோ கிடையாது, அது ஒரு எலும்பு குண்டு அப்படின்னு. முகத்துல புழு எல்லாம் மேஞ்சிக்கிட்டு இருக்குது. பயந்து போய் ஐயோ 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 அப்படின்னு கத்துறா. இது நம்ம ஹீரோ இல்லைன்னு கத்துறா. அப்படியா, அந்த பயம் இல்லையா, அப்ப மேப் அங்க இருக்காது, சரி நீ அப்படியே அங்கேயே கடை, நாங்க இந்த பக்கம் போய் அவனை தேடி கண்டுபிடிக்கிறோம், மேப்பை எடுக்கிறோன்னு மித்த ஆட்களை துப்பாக்கி மனையில பிடிச்சு கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறான். கேமராமேனுக்கும் இவளை காப்பாத்தணும் அப்படின்னு ஆசைதான். ஆனா துப்பாக்கி மனையில மடக்கி பிடிச்சிருக்கிறதுனால இவனால ஒண்ணும் பண்ண முடியல. நம்ம ஜேடி கூட சைக்கோக்களை கூட்டிட்டு வந்தாலும் அந்த சைக்கோக்களுக்கு பயந்தே அவங்களுக்காக அடங்கி போயிட்டு இருக்கிறான். அப்ப நம்ம கேமராமேன் ஜேடி கிட்ட லைட்டா பேச ஆரம்பிக்கிறார். டே ஜேடி கொஞ்சம் யோசிப்பார், ஒரு காலத்துல நாம எல்லாம் எப்படி ஒன்னா இருந்தோம் செஞ்சோம் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கிறார். அதே சமயம் ஒரு பொண்ணோட வாய்ஸ் கேக்குதுங்க, அது நம்ம ஹீரோயினை தான் இருக்கணும்னு கேமராமேன் யோசிக்கிறாரு, சொல்றாரு. இவங்க எல்லாரும் அந்த சத்தம் வந்த திசையை நோக்கி அந்த ரூமுக்குள்ள போறாங்க. பார்த்தா அங்க ஒரே ஒரு பீரோ மட்டும் இருக்கு. நம்ம செயின் போட்ட சைக்கோ இன்னொரு சைக்கோவை போய் பார்க்க சொல்ல அவனும் போய் பீரோவை ஓபன் பண்றாங்க. உள்ள ஃபுல்லா Dress தான் இருக்குது. உள்ள யாரும் இல்ல, பணமும் இல்ல, வெறும் Dress தான் கிடக்குதுன்னு சொல்ல டக்குன்னு உள்ள இருந்து யாரோ அவனை பிடிக்கிறாப்ல இருக்குதுங்க. அவன் பயந்து போய் துப்பாக்கியை தூக்குறான். பார்த்தா அது ஒரு பொண்ணு. ஆனா அந்த பொண்ணை தெரிஞ்சவர் மாதிரி நம்ம மீச போய் பாக்குறாரு, பேசுறாரு. யோ மீச யார் யாது அப்படின்னு விசாரிச்சா என் பொண்டாட்டியோட இங்க போட்டோ எடுக்கிறதுக்காக வந்த போட்டோகிராஃபர் இவதான் அப்படின்னு அறிமுகப்படுத்துறாரு. நீ கிடைச்சிட்ட, என்
பொண்டாட்டி எங்கன்னு விசாரிக்கிறாரு. அவ ரொம்பவே பயந்து போயிருக்கிறா. ரொம்ப நாளா இங்கதான் ஒளிஞ்சிட்டு இருக்கா போல தெரியுது. உடம்பெல்லாம் மெலிஞ்சு போய் வாயெல்லாம் தண்ணி இல்லாம வெடிப்பு விழுந்து போய் கிடக்குது. அப்ப திடீர்னு ஏதோ சத்தம் கேட்க அந்த புள்ள கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லாம போச்சு போச்சு அது வருது அப்படின்னு பயப்படுறா, கத்துறா. உடனே உட்காருங்க உட்காருங்கன்னு எல்லாரையும் உட்கார வச்சு லைட்டை ஆஃப் பண்ணிட்டு இருட்டுல மட்டும் பார்க்கக்கூடிய அந்த லைட்டை இவங்க வச்சிருக்கானுங்க. அதை எடுத்து போட்டுக்கிறாங்க. வெளிச்ச வெளியிலிருந்து வரக்கூடாதுன்னு ஸ்கிரீனை கூட மூடிட்டாங்க. இவங்க கிட்ட இருக்கிற ராத்திரியில பார்க்கக்கூடிய நைட் விஷன் கேமரா மூலமா சுத்தியும் முத்தியும் பாக்குறாங்க. ரொம்ப நேரம் ஆகுது, எதுவும் வந்தாப்ல தெரியல. அப்போ திடீர்னு ஏதோ முனங்குற சத்தம். என்னடா அப்படின்னு பார்த்தா நம்ம ஜேடி செவத்துல பல்லி மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கிறான். அவன் வாயில ஏதோ ஒரு பெரிய கம்பி சொருகி வைக்கப்பட்டு இருக்கிறது. செத்து போய் கிடக்குறான். அதை பார்த்தவங்க 2 பேரும் பயந்து போயிடறாங்க. ஆனாலும் அமைதியா இருக்கிறானுங்க. ஏன்னா இவங்க ஒரு வேலை கத்துனா சுத்தி இருக்கிற எல்லா பேருக்கும் தெரிஞ்சு போயிடும். அப்புறம் இது வேற மாதிரி பிரச்சனை ஆயிடும். அதனால கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாங்க. அப்போ திடீர்னு வெள்ளையா ஒரு ரூபம் முன்னாடி வந்து நிற்கும். இவங்க கிட்ட தான் துப்பாக்கி இருக்கே, கண்ணா பின்னான்னு சுட ஆரம்பிக்கிறாங்க. உடனே அது அங்க இருக்கிற ஒரு ஓட்ட வழியா ஓடி போயிடுது. அப்புறம் லைட்டை ஆன் பண்ணி பார்த்தா இவங்க சுட்டதுல ஒரு தோட்டா அந்த போட்டோகிராஃபர் மேல பட்டுருச்சு போலங்க. நெத்தி போட்டுலயே சுட்டுருக்கானுங்க. இருட்டுல தெரியாதனமா முன்னாடி பட்டு சம்பவ இடத்துலயே அவ செத்து போயிட்டா. பாவம், இவ்வளவு காலமா ஏதோ ஒரு ஜந்துகிட்டு இருந்து தப்பிச்சு ஒளிஞ்சுகிட்டு இருந்தவ இப்போ இந்த சைக்கோ மிருகங்கிட்ட மாட்டி கொஞ்ச நேரத்திலேயே செத்தே போயிட்டா. அதுக்கு பிறகுதான் நம்ம ஆட்கள் அங்க ஜேடி செத்து போய் பல்லி மாதிரி செவத்தோட கிடக்கிறதையும் வாயில ஒரு கம்பி சொறி இருக்கிறதையும் பார்த்து வருத்தப்படுறாங்க. மீசையும் சரி இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க கூடாதுன்ட்டு கேமராமேனை கூட்டிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. அந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்ட அவங்க மயக்கத்துல இருந்து இப்பதான் எந்திரிக்கிறாங்க. கடைசியா விழுந்தா இல்லையா கீழே, போன் கூட கீழே விழுந்தது லைவ் ஆன்ல இருக்கும் போதே. அப்படி மயங்கி விழுந்தவ இப்ப முழிச்சு பார்த்தா ஒரு பெட்ல படுத்து கிடக்குறா. சுத்தி பார்த்தா ஏகப்பட்ட மெழுகுவத்திகள் ஏத்தி வைக்கப்பட்டு இருக்கிறது, எரிஞ்சிட்டு இருக்குது. ரூமோட நடுவுல பார்த்தா நட்சத்திரம் மாதிரி என்னென்னமோ போட்டு ஏதோ சடங்கு சம்பிரதாயம் பண்றதுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கிறாப்ல தெரியுது. அதையெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயின் பயந்து போய் அந்த ரூமை விட்டு வெளியில வர முயற்சி பண்றாங்க. ஆனா அவளால அந்த கதவை திறக்கவே முடியல. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம கோராவை காட்டுறாங்க. யாராவது இருக்கீங்களா அப்படின்னு பயந்துகிட்டு அந்த பள்ளத்துக்கு அந்த பக்கம் வந்தவ அங்கேயும் இங்கேயும் தெரியுறா. அங்க ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூம் பக்கம் போக டப்புனு கதவு சாத்தப்படுது. என்னடா அது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா அங்க இருக்கிற பெட்டு கடியில இருந்து ஒரு கை அப்படியே அவளோட காலை வந்து பிடிக்கும். அவளும் ஐயோன்னு பயந்து போய் பார்த்தா அந்த கைக்கு சொந்தக்காரன் நம்ம ஹீரோ தாங்க. மேல இருந்து கீழே விழுந்தால அவன் இங்க வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ கொஞ்சம் அடிபட்டு இருக்குது. அதனாலதான் இந்த மாதிரி வந்து கட்டில் கடியிலேயே செட்டில் ஆயிட்டான். இவளை பார்த்த பிறகுதான் அவனுக்கு உசுரே வந்தாப்புல இருக்குது. திடீர்னு மறுபடியும் அங்க சத்தம் கேட்க நீ உள்ள போய் ஒளிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு இவ அங்க இருக்கிற ஒரு கபடுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறா. ஹீரோ கட்டிலுக்கு கீழே ஒளிஞ்சிருக்கிறான் as usual. அப்போ ஒரு ரூபம் கதவை திறந்து உள்ள வருது. கிட்டத்தட்ட 10 அடி உயரம் இருக்கும் போல இருக்குதுங்க. உடம்பெல்லாம் வெள்ளையா ரொம்பவே மெலிஞ்சு போய் எலும்பெல்லாம் தெரியுது. முடியே இல்ல, மொட்டையா இருக்குது. அது அப்படியே நம்ம கோரா ஒளிஞ்சிட்டு இருக்கிற அந்த கபோர்டு பக்கம் வருது. நம்ம கோரா கொஞ்சம் விவரம். அவ போட்டிருந்த கோட்டை கலட்டி அத ஹேங்கர் மாதிரி லைட்டா மறைச்சுக்கிட்டு உள்ள எப்படி நிக்கிறான்னு பாருங்க. அந்த ரூபம் இன்னும் அவளை பார்க்கல. ஆனா அதுக்கு மோப்ப சக்தி இருக்கா என்னன்னு தெரியல. அங்க இருக்கிற அந்த ட்ரெஸ் எல்லாம் மோப்ப முடிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ டப்புன்னு கையில கிடைச்ச கட்டை எடுத்து அதை அடிக்க ஆரம்பிக்கிறார். அந்த ஜந்து சும்மா இருக்குமா? பதிலுக்கு நம்ம ஹீரோவோட கழுத்தை பிடிச்சு அப்படியே ஒரு பிடிச்ச ஒரு தூக்கு. அந்த டைவர்ஷனை பயன்படுத்தி இவ அந்த கபோர்டை விட்டு வெளியில ஓடியாந்துடுறா. அங்க ஒரு லிஃப்ட் இருக்கும். அதுக்குள்ள போய் பட்டன் அமுக்கிட்டு இருக்கா. அதுக்குள்ள அந்த ஜந்து வந்து அவளோட கையை பிடிச்சிருதுங்க. எப்படியோ அதோட போராடி தப்பிக்கிறா. நல்ல வேலை கரெக்டா அந்த லிஃப்ட்டும் வேலை செஞ்சதுனால மேல போக ஆரம்பிச்சுட்டு தப்பிச்சிட்டா. அப்புறம் லிஃப்ட்ல இருந்து இறங்கி இன்னும் வேகமா ஓடுறா. அப்படி ஓடும்போது ஏதோ ஒரு ரூமுக்குள்ள போறா. உள்ள பார்த்தா ஏகப்பட்ட மானிட்டர். இந்த பில்டிங்ல இருக்கிற எல்லா இடத்தையும் வாட்ச் பண்றதுக்காக சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. அது எல்லாம் இங்க இருக்கிற இந்த மானிட்டர்ஸ்ல கனெக்ட் செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ இங்க இருக்கிற அந்த வித்தியாசமான அந்த ஜந்து தான் இந்த கேமரா வழியா எல்லாரையும் மானிட்டர் பண்ணிட்டு இருக்குது போல தெரியுது. அந்த மானிட்டர்ஸ் எல்லாத்தையும் இவ உட்காந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஏதோ ஒரு மானிட்டர்ல ஏதோ ஒரு ரூம்ல ஒரு சேர்ல யாரோ ஒருத்தவங்க செத்து போய் கிடக்குறாப்ல இருக்கிறத கவனிக்கிறா. அது நம்ம ஹீரோயினா இருக்குமோ அப்படின்னு இவளுக்கு பயம். பார்த்தா இன்னொரு சிசிடிவி கேமரால நம்ம ஹீரோயின் உயிரோட இருக்கிறது தெரிய வருது. அதை பார்த்த பிறகுதான் இவளுக்கு நிம்மதியாவே இருக்குது. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் இருக்கிற ரூமை காட்டுறாங்க. அந்த நட்சத்திரங்களுக்கு மத்தியில ஒரு புக் இருக்கும். அதை எடுத்து பார்க்கறா. அதுல ஹிஸ் டார்க் மெஜஸ்டி, அதாவது இருளோட அரசன் அப்படின்னு அதுல எழுதிருக்குங்க. அதே சமயம் இந்த பக்கம் அந்த கண்ட்ரோல் ரூம்ல ஏகப்பட்ட சிசிடிவி கேமராக்கள் அந்த அதுல எடுக்கப்பட்ட பழைய ஃபுட்டேஜஸ் எல்லாம் கிடக்குது. 1980ல இருந்து கேசட் வரிசையா அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கேசட் எல்லாம் எடுத்து ஒண்ணா போட்டு பார்த்துட்டு இருக்கா. அதுல முகமே தெரியாத மாதிரி ஒருத்த வந்து நிக்கிறான். ஃபுல்லா கருப்பா தெரியுது. அவனோட வாய்ஸ் ஓவர் இப்போ ஆரம்பமாகுதுங்க. உங்களுக்கு நான் இப்போ ஒரு பயங்கரமான ரகசியத்தை சொல்ல போறேன்னு அதுல அந்த இருட்டா தெரியுற அந்த ஆளு பேசிட்டு இருக்கிறான். அதைத்தான் இப்போ அவன் பேசுறாப்லயே நான் உங்களுக்கு பேசி காட்டுறேன். உங்களுக்கு நான் இப்போ ஒரு பயங்கரமான ரகசியத்தை சொல்ல போறேன். எனக்கு சொல்லப்பட்ட ரகசியம். லேலே அப்படிங்கிற ஒருத்தர் எனக்கு ஒரு புக்கு கொடுத்தாரு. இந்த புக்கை கவனமா யூஸ் பண்ணணும். இது உனக்கு ஒரு பெரிய சக்தியை கொடுக்கும், அதே சமயம் உனக்கு மிகப்பெரிய வலியையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அந்த புக்கை கொடுத்தாராம். அந்த புக்கு தான் இருளோட அரசன்னு நம்ம ஹீரோயின் பார்த்த அதே புக்கு.
அந்த புக்ல இருள் அரசனோட சக்தியை எப்படி கண்ட்ரோல் பண்றது, எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறதுக்கு தேவையான எல்லா விதமான வழிமுறைகளும் எழுதப்பட்டிருக்கிறதா. ஆனா அதுல இருக்கிற இந்த வழிமுறைகள், இந்த சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாமே தடை செய்யப்பட்ட மந்திரங்க, தடை செய்யப்பட்ட சடங்குக. இந்த சடங்குகளை நாம தடை செய்யப்பட்ட இந்த சடங்குகளை பண்ண ஆரம்பிச்சோம்னா இருள் அரசனோட சக்தி நமக்கு கிடைக்கும். ஆனா அதற்கான பின் விளைவுகளையும் நாம சந்திக்க நேரிடும். அந்த இருளோட சக்தி, அந்த இருள் அரசனோட சக்தி நம்மளோட சேரும்போது நம்மளோட உருவமோ அசுரனோட உருவத்துக்கு மாறிடுமா. இத பத்தி என்னோட பொண்டாட்டி கிட்ட நான் சொன்னேன். இயற்கையை மீறின ஒரு சக்தி கிடைக்கும்னு சொன்னேன். ஆனா அவ நம்பல. இதெல்லாம் வேண்டான்ட்டு இருந்தா, எனக்கு தடையா இருந்தா. இந்த சடங்குகளை செய்யறதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, தூய்மையான இதயத்தை சாப்பிடுறாப்புல ஒரு சடங்கு முறை இருக்குது. இதுல தூய்மையான இதயம் இவனோட பொண்டாட்டி ஒத்துக்கல. அவ கொஞ்சம் தூய்மையானவதான். சோ அவளோட இதயத்தையே இவன் சாப்பிட்டு இருக்கிறான். அதுக்காக கட்டின பொண்டாட்டியவே இவன் கொன்னு இருக்கிறான். அப்போ இவன் யாருன்னு உங்கள பல பேர் கெஸ் பண்ணிருக்கலாம். இந்த ஹோட்டலோட ஓனர் தான் திடீர்னு காணாம போனவர்னு சொன்னோம். ஓனரோட பொண்டாட்டி வித்தியாசமா இறந்து போய் இருந்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா. அப்போ அந்த பொண்டாட்டி இறந்ததுக்கு காரணம் என்ன? இவன் தான் இதயத்தை பிடிக்கி தின்னு இருக்கிறான், இந்த சடங்குக்காக செஞ்சிருக்கிறான் அப்படிங்கிறது தெரிய வருது. எப்படி பொண்டாட்டியை கொன்னா, எப்படி இதயத்தை தின்னா, இது எல்லாமே வீடியோல ரெக்கார்ட் ஆயிருக்குது. அதெல்லாம் இந்த கோரா புள்ள பார்த்து வாயை பொத்திக்கிட்டு கதறிக்கிட்டு இருக்கிறான். இருளோட சக்தி, இருள் அரசனோட சக்தி அப்போ அவனுக்கு கிடைச்சிருக்குது. ஆனாலும் பின்விளைவுகள் மோசமா இருக்கும். அசுர ரூபத்துக்கு மாறுவோம்னு சொன்னோம்ல, அதுவும் நடந்திருக்குது. அதையும் மீறி பயபல்ல ஒரு மாதிரி ஒல்லியா திரியறான்ல. அப்ப சடங்குல ஏதாவது சிக்கலா, ஏதாவது அறகுறையா பண்ணிட்டு திரியறானா? அதே மாதிரி இந்த பில்டிங்குள்ள வந்த பல பேர் திரும்ப உயிரோட போகல அப்படின்னா அவங்கள பிடிச்சு அவங்களோட இதயத்தையும் தின்னானா இப்படிங்கிற பல கேள்விகளோட தான் இந்த கதை தொடர்ந்து கண்டினியூ ஆகுது. இந்த பக்கம் இருளரசன் புத்தகத்துல இருக்கிற விஷயங்களை நம்ம ஹீரோயின் படிக்க ஆரம்பிக்கிறா. அதுல ஒரு மனுஷன் எப்படி ஒரு மிருகமா மாறுறான் அப்படிங்கறத பத்தி தெள்ள தெளிவா போட்டிருக்குது. அதே சமயம் இந்த பக்கம் அந்த 2 சைக்கோ பயல்களை காட்டுறாங்க. ஒவ்வொரு ரூமா போய் அந்த 300 கோடி ரூபாய் பணத்தை தான் தேடிட்டு இருக்காங்க. எந்த ரூமுமே ஓபன் ஆக மாட்டேங்குது. கடைசியா ஒரு ரூம் இருக்கும். அதை ஓபன் பண்ணா அது ஃபுல்லா கட்டுக்கட்டா பணம் இருக்குது. டேபிள் ஃபுல்லா பணம் இருக்குது. ஒரு பக்கம் லாக்கர் இருக்குது. அதை ஓபன் பண்ணா அதுலயும் பணம் கொட்டிக்கிட்டு இருக்குது. எல்லாத்தையும் எடுத்து குமிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம டாட்டு போட்ட சைக்கோ ஒரு விஷயத்த பாக்குறான். ஒருத்தன் அங்க செத்து எலும்பு கூடாய் கிடக்குறான். அவனோட நெஞ்சு எலும்பு உடைஞ்சிருக்குது. உள்ள இருந்த இதயத்தை அப்போ இந்த ஓனரை எடுத்திருக்கான் போல தெரியுது. அதை பார்த்த டாட்டு சைக்கோ அதிர்ந்து போயிருக்கிறான். உள்ள வேற ஒரு எலி சுத்தி தெரியுது அந்த உடம்புக்குள்ள. டேய் இதெல்லாம் பார்த்தா பயமா இருக்குடா, காசு வேணா ஒண்ணு வேணா, வா இங்க இருந்து ஓடிடலாம் அப்படின்னு கூட சொல்லி பாக்குறாரு. அந்த செயின் போட்ட சைக்கோ அதெல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறான். அப்ப கடறா, டேய் பணத்தை வச்சு நீ ஆளு, எனக்கு என் உசுறு தான் முக்கியம்னு இவன் அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். அதே சமயம் அந்த ரூபம் அங்க வருது. அவனை துரத்த ஆரம்பிக்குது. சுட்டுக்கிட்டே வேகமா ஓடிக்கிட்டு இருக்கிறான். அங்க ஒரு டிராப் இருக்கு. சின்ன ஒரு கயிறு கட்டி இருக்கிறாங்க. இவன் வேகமா ஓடி போய் அதுல இடிக்கவே அவன் கழுத்து அந்த கயிறுல அறுபட்டு அப்படியே 2 துண்டா அருந்து போய் துடுதுடிச்சுட்டு இருக்கிறான். அந்த இடத்துக்கு இந்த ஜந்து வருது. அவனோட இதய கூட்ட நெஞ்சாங்குட்டை உடைச்சு உள்ள இருக்கிற இதயத்தை அந்த ஹார்ட்டை எடுத்து தின்ன ஆரம்பிக்குது. இந்த பக்கம் பண ஆசை பிடிச்ச நம்ம செயின் போட்ட சைக்கோ இன்னும் பணத்தை அள்ளி அள்ளி போட்டுட்டு இருக்கிறான். இங்கேயும் அந்த ஜந்து வருது. ஒரு கையில கழுத்தை பிடி, இன்னொரு கையில இதயத்தை பிடி. உள்ள இருக்கிற நெஞ்சு கூட்டுக்குள்ள கையை விட்டு இதயத்தை பிச்சு எடுத்துருச்சு. அவன் செத்தே போயிட்டான் சம்பவ இடத்துல. அப்புறம் இது அவனோட இதயத்தையும் கடிச்சு தின்ன ஆரம்பிக்குது. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இவன் அந்த புத்தகத்தோட கடைசி பக்கம் வரைக்கும் படிச்சிட்டு இருக்கா. ஃபுல்லா படிச்சிட்டா போல. ஓரளவு எல்லா விஷயமும் அவளுக்கு இப்ப தெரிய வருது. ஆக்சுவலா இவன் பண்ண அந்த சடங்குகள் எல்லாம் இன்னும் முடியல. கடைசியா ஏதோ ஒரு வேலை பார்க்க வேண்டி இருக்குதான். அந்த சடங்கு முழுமையடையணும்னா ஒன்னா சேரணும்னு ஆசைப்படக்கூடிய காதல் ஜோடியோட ஆத்மாக்கள் வேணும். நெருப்பால அந்த ஆத்மாக்கள் ஒன்றாக இணைக்கப்படணும். அப்படி சேர்க்கப்பட்ட அந்த ஆத்மா இருள் அரசனுக்கு பலியிடப்படணும். அப்பதான் ஒரு சாதாரணமான மனுஷன் சக்தி வாய்ந்த மனித மிருகமாக மாற முடியும். அந்த இருள் அரசனோட சக்தியும் முழுமையா கிடைக்கும். அப்படி மாறுறவனுக்கு மரணமே கிடையாது, அமரன் ஆயிடுவான். இதுக்கு தான் அந்த ஹோட்டலோட முதலாளி முயற்சி பண்ணிட்டு இருக்காரு போல தெரியுது. ஒய்ஃபை கன்வின்ஸ் பண்ண முயற்சி பண்ணிருக்கான் வேலைக்கால. அவளையே அந்த சடங்குக்காக கொன்னு இதயத்தை திருடி தின்னு இருக்கிறான். இவனோட சடங்கு முழுமையடைறதுக்கு அந்த காதல் ஜோடியோட ஆத்மாக்கள் வேணும். அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தான். நம்ம ஹீரோயினை கூட பிடிச்சு வச்சிருக்கிறது இந்த கடைசி சடங்கை பண்றதுக்காக தான் இருக்கும் போல தெரியுதுங்க. அங்க பார்த்தா இந்த கல்யாண பொண்ணு போடுறாப்ல ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்குதுங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஓரளவு புரியுது. நம்ம தான் அந்த கடைசியா வெளியிட இருக்கிற அந்த 2 ஆத்மால ஒண்ணுன்னு அவளுக்கு புரியுது. அப்ப பின்னாடி யாரோ நிக்கிறாப்ல தெரிய இவ திரும்பி பார்த்தா இப்ப தாங்க அந்த ஹோட்டல் ஓனரோட அந்த ஜந்துவோட முகத்தை நமக்கு காட்டுறாங்க. எவ்வளவு கோரமா, வாயெல்லாம் ஷார்ப்பான பல்லோட, வாய் முழுக்க ரத்தத்தோட ரொம்ப கொடூரமா பாக்குறதுக்கு இருக்குது. அப்படியே நம்ம ஹீரோயினோட கண்ணத்துல கை வைக்கிறாப்ல. அவளுக்கு உசிரே போயிட்டு திரும்புது. அங்க கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம மீசையையும் கேமராமேனையும் காட்டுறாங்க. 2 பேரும் படிக்கட்டுல இறங்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம கோராவோட வாய்ஸ் கேக்குது. சோ இவங்க 2 பேரும் வேகமா இறங்குறாங்க. வந்து பார்த்தா நம்ம டாட்டு சைக்கோ இறந்து போய் கிடக்கிறதையும் அங்க டிராப் இருக்கிறதையும் பார்த்து இவங்க உஷாராயிடுறாங்க. அப்புறம் நம்ம டாட்டு சைக்கோ இறந்து போய் இருக்கிறத பார்த்து என்னடா இவ்வளவு கோரமா செத்து போயிருக்கானேன்னு இவங்களுக்கு கொஞ்சம் ஷாக்காவும் இருக்குது. மறுபடியும் கோராவோட சத்தம் கேக்குது. நமக்கு டவுட், கோரா கண்ட்ரோல் ரூம்ல இருக்கிறா, இங்க எப்படி சத்தம் கேக்குதுன்னு பார்த்தா இந்த சைக்கோ கிட்ட ஒரு வாக்கி டாக்கி இருக்கும் சைக்கோக்களோட பைக்குள்ள. அந்த வாக்கி டாக்கில இவ பேசிட்டு இருக்கா. ஏன்னா கண்ட்ரோல் ரூம்ல ஒரு வாக்கி டாக்கி இருக்குது. அது மூலமா தான் இப்ப பேசிட்டு இருக்கா போல தெரியுது.
நீ எங்க இருக்க, என்ன பண்ற அப்படின்னு விசாரிச்சா, நான் கண்ட்ரோல் ரூம்ல இருந்து தான் சிசிடிவி கேமரா வழியா நடக்கிற கூத்தெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கிறதா இவ அப்டேட் கொடுக்குறா. சீக்கிரம் இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க இருக்கிற அந்த ரூம் பக்கம் அந்த ஜந்து வேகமா வந்துட்டு இருக்கிறத இவ கவனிக்கிறா. 2 கால்ல நடக்கல, 2 கை 2 கால்ல மிருக மாதிரியே போகுது. சிக்கிரம் இங்க இருந்து கிளம்புங்க கிளம்புங்க இவ எச்சரிக்கை கொடுக்க அவங்க கிச்சன் பக்கம் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த கதவை திறக்க முடியாதபடி ஒரு கட்டை அண்டம் கொடுத்து மூடி வச்சிருக்காங்க. ஆமா, இங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்டா அங்க ஒரு லிஃப்ட் இருக்குன்னு இவ கண்ட்ரோல் ரூம்ல இருந்து பார்த்து சொல்றா. இவங்களும் அந்த கிச்சன்ல எங்கடா லிஃப்ட் இருக்குன்னு பார்த்தா கிச்சன்ல சமையல் ரெடி பண்ணி இருக்கிற அந்த சமையல் ஐட்டங்களை இங்க இருந்து அடுத்தடுத்த ஃப்ளோருக்கு எடுத்துட்டு போறதுக்காக ஸ்பெஷலா ஒரு லிஃப்ட் இருக்கும். அந்த லிஃப்ட் இவங்க கண்டுபிடிச்சிடறாங்க. பட் அந்த லிஃப்ட் வேலை செய்யல. இவங்க மேனுவலா கயிறை பிடிச்சி இழுத்து தான் மேல போக முடியும் போல. சோ ஃபர்ஸ்ட் நம்ம கேமராமேனு கயிறை இழுத்துக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமா இந்த கிணத்துல இருந்து தண்ணி வர்றாப்ல கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்துட்டு இருக்கான். அந்த பக்கம் அந்த ஹோட்டல் ஓனர் அந்த ஜந்து கதவை உடைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்குது. மீச கத்துறான், டே கேமராமேன் சீக்கிரம் மேல போய் லிஃப்ட் அனுப்புடா அப்படின்னு கத்திட்டு இருக்கிறார். மேல போற நம்ம கேமரா ஒரு வழியா கோரா இருக்கிற அந்த கண்ட்ரோல் ரூமுக்கு வந்து சேர்ந்துறாரு. அப்புறம் லிஃப்ட கீழே அனுப்புறாங்க. அந்த லிஃப்ட் வழியா நம்ம மீச கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்துட்டு இருக்காரு. அதுக்குள்ள நம்ம ஜந்து ஹோட்டல் ஓனரு உள்ள வந்துடுறாரு. அந்த லிஃப்ட் போற அந்த வழியிலேயே பள்ளி மாதிரி எப்படி மேல ஏறி வந்துட்டு இருக்காரு பாருங்க. மீசையும் வேக வேகமா கயிறை இழுத்து மேல கொண்டு போக முயற்சி பண்ணிட்டு இருக்காரு லிஃப்ட. ஆனா அதுக்குள்ள அது அந்த லிஃப்ட் கிட்ட நெருங்கி வந்துருச்சு. வேற வழி இல்லாம அந்த லிஃப்டோட கயிறை கட் பண்ணி விட்டு அந்த ஃப்ளோர்லயே குதிச்சிடுறாரு. அந்த லிஃப்ட் படு வேகமா கீழே இறங்குதுல, வெயிட்ல நேரா வந்து அந்த ஜந்து மேல விழுந்துருது. கண்ட்ரோல் ரூம்ல இருந்து இவங்க என்னாச்சு, உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே, உசுரோட தான் இருக்கிறியா அப்படின்னு கத்த, வாக்கி டாக்கில கத்த மீசையும் நான் நல்லா தான் இருக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அப்டேட் கொடுக்குறாரு. நம்ம கோரா மேல இருக்கிற பென்ட் ஹவுஸுக்கு வாங்க, அங்கதான் நம்ம சிசிடிவி கேமரா கண்ட்ரோல் ரூம் இருக்குது அப்படின்னு சொல்ல இவரும் வரேன்னு சொல்லிட்டு போறதுக்கு முன்னாடி தான் பொண்டாட்டியுடைய மொபைல் போன் கிடைக்குமா அப்படின்னு இவர் யோசிக்கிறார். இருக்கிற மொபைலு கேமரா இது எல்லாமே அங்க தொங்க விடப்பட்டிருந்ததுல அதுல ஒன்னொன்னா தேடி பொண்டாட்டியோட போனை கண்டுபிடிச்சிருக்காரு. இவங்க பொண்டாட்டி கடைசியா ரெக்கார்ட் பண்ணிருக்கிறது, நான் 9வது ஃப்ளோருக்கு போறேன், அங்க வித்தியாசமா ஏதோ இருக்குதுன்னு பொண்டாட்டி ஏதோ லாஸ்டா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கா. அதனால இவரும் அந்த 9வது ஃப்ளோருக்கு போறாரு. அங்க பார்த்தா மீசையோட பொண்டாட்டி ரொம்ப கோரமா இதயம் இல்லாம நெஞ்சாங்குண்டு உடஞ்சு போய் செத்து போய் கிடக்குறா. இதை பார்த்தா புருஷங்காரனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பொண்டாட்டிக்கு குட் பை சொல்லிட்டு கோர்ட்டை போட்டு பாடியை மூடி விடுறாரு. இத சிசிடிவி கேமரா மூலமா நம்ம ஆட்கள் பார்த்து வருத்தப்படுறாங்க. அப்புறம் நம்ம மீச சிசிடிவி கண்ட்ரோல் ரூமுக்கு வராரு. வரவன் சோமா வரான், எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு இவங்களுக்கு தெரியல. மீசையோ நம்ம ஹீரோ உயிரோட இருக்காரா அப்படின்னு விசாரிக்கிறாரு. நான் அவன் இருந்து அந்த ரூம் பக்கம் போனேன், என்ன காப்பாத்துறதுக்காக அவன் ரிஸ்க் எடுத்தான் அப்படின்னு இந்த அம்மா எடுத்து சொல்ல ஆரம்பிக்குது. அடுத்து அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலங்கிறா. சரி ஹீரோயின் உயிரோட இருக்காளா அப்படின்னு அடுத்து நம்ம மீசை விசாரிக்கிறாரு. இதோ இந்த ரூம்ல தான் இருக்கிறா அப்படின்னு சிசிடிவி கேமரால அந்த மானிட்டர்ல என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. சரி அந்த ஜந்து எங்க இருக்குன்னு பார்த்தா இன்னும் அந்த கிச்சன் பக்கம் தான் தெரியுது போல. என் பொண்டாட்டியை கொன்ன உடனே சும்மா விட மாட்டேன்னு ஜந்துவை பழி வாங்குறதுக்காக மீசை கிளம்பிட்டாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்ட அவ அந்த கல்யாண ட்ரெஸ் இருந்ததுல, கல்யாண பொண்ணு ட்ரெஸ், அதை எடுத்து இவ போட்டுட்டு இருக்கா. அந்த ஜந்துவும் அங்க வருது. இவ சிரிச்சுக்கிட்டே கையில வேற அந்த புக்கை எடுத்துக்கிட்டு அவன் கிட்ட வர. அவனுக்கு ஒரு சந்தோஷம், ஆஹா ஆஹா ஒன்னா இணைய ஆசைப்படுற அந்த ஒரு ஆத்மா தனக்கு கிடைத்து விட்டது அப்படின்னு அந்த ஜந்து சந்தோஷப்படுது. தனக்கு முழு சக்தியும் கிடைக்க போது, சடங்கு நிறைவடைய போகிறது அப்படின்னு அவருக்கு சந்தோஷம். அப்படியே பாசமா நம்ம ஹீரோயினோட கண்ணத்தை அப்படியே தொட போகும் பாருங்க. ஹீரோயின் டக்குன்னு அந்த புக் எடுத்து அவனை ஒரு போர்டு போட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிடறான். அந்த ஜந்துவும் 4 காலில் துரத்த ஆரம்பிக்குது. வேகமா விரட்டி வருது. இவங்களும் எஸ்கேப் ஆகி போயிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோயின் மாட்டிக்கவும் செஞ்சிடறா. அந்த ஜந்து நம்ம ஹீரோயினோட தலைமுடியை பிடிச்சு தரன்னு இழுத்துட்டு வந்துட்டு இருக்குது. அப்ப கரெக்டா அந்த சத்தம் கேட்டு அங்க நம்ம மீசை வந்துடுறாரு. வேகமா ஓடியாந்து அந்த ஜந்துவை பிடிச்சு ஒரே ஜம்ப். அங்க இருக்கிற கிளையில அந்த ஜந்து சரட்டுன்னு சொருகிச்சு. சம்பவ இடத்திலேயே அந்த ஜந்து இறந்தும் போயிடுச்சு. இவ்வளவு உயரத்துல இருந்து நம்ம மீசையும் கீழே விழுந்துட்டாப்ல. இவ்வளவு உயரத்துல இருந்து விழுந்ததுனால எனக்கு தெரிஞ்சு மீசையும் செத்து போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். இதையெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயின் அழுக ஆரம்பிக்கிறா. தன்னை காப்பாத்துறதுக்காக உசிரியே கொடுத்துட்டானேன்னு. தான் பொண்டாட்டியை கொண்டதுக்காக அவன் பழி வாங்குறதுக்கு அதையும் தள்ளிட்டு இவனும் போய் விழுந்தான் இல்லையா. அப்போ அங்க கிடக்கிற வாக்கி டாக்கில இருந்து ஒரு சத்தம் கேக்குதுங்க. என்ன மீச என்னாச்சு, ஹீரோயினை பாத்துட்டீங்களா அப்படின்னு வாக்கி டாக்கில அப்டேட் கேக்குறா கோரா. இல்ல மீச என்ன காப்பாத்தி தான் உசுர விட்டுட்டாரு, மேல இருந்து அந்த ஜந்துவோட கீழே விழுந்துட்டாருன்னு வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருக்கா. ஆமா என் ஆளுங்க அப்படின்னு இப்ப நம்ம ஹீரோயின் எடுத்து விசாரிக்குதுங்க. கடைசியா நான் ஹீரோவை இந்த ரூம்ல தான் பார்த்தேன், அங்க போய் பாரு அப்படின்னு கோரா அப்டேட் கொடுக்க இவளும் ஆர்வமா அந்த ரூமை நோக்கி போறா. போய் பார்த்தா நம்ம ஹீரோ விழுந்து கிடக்குறா. ஐயோ செத்து போயிட்டானா அப்படின்னு இவன் நினைச்சு அழுக ஆரம்பிக்க பார்த்தா நம்ம பையன் சாகல, உயிரோட தான் இருக்கிறான். இன்னும் இதயத்தை தின்னாம விட்டு வச்சிருக்குது. அது பயபிள்ளைக்கு வசதியா போச்சு. 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. அப்புறம் நம்ம கோராவும் கேமராமேனும் கூட இங்க வந்துடுறாங்க. 4 பேரும் ஒருத்தர் கட்டிப்பிடிச்சு கதறி அழுகுறாங்க. இங்க இருந்து தப்பிச்சா போதும்னு ஒரு வழியா அந்த பில்டிங்கை விட்டு வெளியிலயும் வந்துடுறாங்க. அங்க எடுத்த இந்த எல்லா வீடியோவையும் எடிட் பண்ணி யூடியூப்லயும் போட்டு 100 மில்லியனை தாண்டி வியூஸ் அள்ள ஆரம்பிச்சிருது. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சோ எதிர்பார்த்தாப்ல நிறைய வியூஸ் கிடைச்சிருச்சு, சந்தோஷம். ஆனா இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு மீசை இல்லையே, அவர் இறந்துட்டாரே அப்படின்னு இவங்க கொஞ்சம் வருத்தமும் இருக்கு, ஃபீல் பண்ணவும் செய்யறாங்க. அப்ப அவங்களை குஷிப்படுத்துறதுக்காக நம்ம ஹீரோ உங்களுக்காக நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு பேக்கை ஓபன் பண்ணி காட்டுறாங்க. பார்த்தா அந்த பேக் ஃபுல்லா கட்டுக்கட்டா பணம். அந்த செயின் போட்ட சைக்கோ எல்லா பணத்தையும் பேக் பண்ணி வச்சிருந்தா இல்லையா, அந்த பேக்கை இவன் தூக்கிட்டு வந்திருக்கான் போல. சோ பணத்துக்கு பணமும் கிடைச்சிருச்சு, 100 மில்லியன் வியூஸும் கிடைச்சிருச்சு. இப்போ ஒரு வேன்ல அடுத்த
இடத்த தேடி கிளம்பி போயிட்டு இருக்கிறாங்க. நல்ல எண்டிங்ல படம் முடிஞ்சது, சந்தோஷம். ஒரு வழியா படம் முடிஞ்சிருச்சு. வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ.